ஆரம்பமாகின்றது இன்றைய நாளுக்கான வியாழம் பொழுதுக்கான கவிதை நேரம். பகுதி 1 இரா விஜயகுரியவர்கள், பகுதி 2 சிவதர்சனி ராகவன் அவர்கள் இணைய வருகின்றார்கள். வணக்கம். வாருங்கள் அவருக்கா. வணக்கம் வணக்கம் பாணி. வணக்கம் செல்வி நித்யானந்தன் நன்றி அவர்களே. செல்வி வணக்கம் நித்யானந்தன் நேயர்களே. அக்காவுக்கும் போன கிழமை கை கொடுத்திருந்தீர்கள், அதற்கும் நன்றி. சரி, இதுவரை நேரம் மிக அழகாக தன்னுடைய நிகழ்வுகளை நிகழ்த்தி சென்ற வாணி, உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களோடு இன்றைய விருப்ப தலைப்போடு நாம் இன்று இணைந்திருக்கிறோம். அவரவர் தத்தம் விருப்ப தலைப்போடு இணைந்திருக்கிறார்கள். அழகான தலைப்புகள் இங்கு இணைந்திருக்கின்றன. எனவே தலைப்போடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய பக்கங்களையும் பார்ப்பதற்கு ஆவலாக செல்வி நித்யானந்தன் அவர்கள் இணைவோடு பகுதி 2 இணைய காத்திருக்கும் சிவதர்ஷி ராகவன் அவர்களையும் வரவேற்றபடி நாம் இன்றைய கவிதை நேரத்தை ஆரம்பம் செய்து கொள்வோம். நன்றி. நீங்கள் உற்சாகம்தானே? ஆம் ஆம், மிக்க நன்றி. உங்கள் தலை வெட்டுகின்றது, கொஞ்சம் தள்ளி உட்காருங்கோ ப்ளீஸ். வணக்கம். விண்ணின் தேவதை கவியோடு ஜெர்மனியிலிருந்து அஜயங்கண்டன். விண்ணின் தேவதை இந்திய வம்சாவளியில் உதித்த இலட்சிய பெண் சுனிதா. இந்திய வம்சாவளியில் உதித்த இலட்சிய பெண் சுனிதா. இலக்கோடு வானில் பறக்க இலட்சிய கனவை நனவாக்கி, இலக்கோடு வானில் பறக்க இலட்சிய கனவை நனவாக்கி சாதனை படைத்த விண்ணின் தேவதை மண்ணை வந்து முத்தமிட்டதே மகிழ்வோடு. சாதனை படைத்த விண்ணின் தேவதை மண்ணை வந்து முத்தமிட்டதே மகிழ்வோடு. விண்வெளியின் மையத்தில் வெற்றி என்னும் விளக்கை ஏற்றி, விண்வெளியின் மையத்தில் வெற்றி என்னும் விளக்கை ஏற்றி விண்மீன்களோடு விளையாடி விந்தைகள் புரிந்து நிலவோடு உறவாடி, விண்மீன்களோடு விளையாடி விந்தைகள் புரிந்து நிலவோடு உறவாடி நீந்தினாள் விண்ணுலகை கட்டியணைத்தாள் விண்வெளியை தொட்டுவிட்டாள் சாதனை சிகரத்தை. நீந்தினாள் விண்ணுலகை கட்டியணைத்தாள் விண்வெளியை தொட்டுவிட்டாள் சாதனை சிகரத்தை. நாசாவின் நாயகி நிலாவின் தோழி நட்சத்திர பாதையில் நடந்து வானின் மறை புதிர்களை வென்று. நாசாவின் நாயகி நிலாவின் தோழி நட்சத்திர பாதையில் நடந்து வானின் மறை புதிர்களை வென்று வாழ்வின் தடங்களை கடந்து வையகமே கொண்டாடி மகள வானத்தின் வாசலை திறந்து. வாழ்வின் தடங்களை கடந்து வையகமே கொண்டாடி மகள வானத்தின் வாசலை திறந்து வாழ்வின் வரலாறு எழுதிய விண்ணின் தேவதை விஞ்ஞான உலகின் ஒளிச்சுடரே. வாழ்வின் வரலாறு எழுதிய விண்ணின் தேவதை விஞ்ஞான உலகின் ஒளிச்சுடரே. விஞ்ஞான உலகின் ஒளிச்சுடரே. நன்றி, வணக்கம். மிக அழகாக வானின் தேவதையாக விண்ணின் தேவதையை வானின் தேவதையாக நம்மோடு எடுத்தாண்ட ரஜினி என்ற அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நாம சற்று ஒரு இடத்திலோ, ஒரு இருட்டான இடத்திலோ அல்லது மூச்சு முட்டுகிற இடத்திலோ ஒரு நிமிடம் இருந்தாலே அடடா எப்போது இருந்து விடுபடுவோம் என்று யோசிப்போம். அல்லது ஒரு ஒரு பயணத்தை சென்று விட்டால் எப்போது இந்த பயணம் தரை இறங்கும் என்று யோசிப்போம். அல்லது ஒரு ட்ரெயினுக்குள் சென்றால் எப்போது விரைவாக சென்று அடைந்து விடுவோம் என்று யோசிப்போம். ஆனாலும் அவள் சென்ற இலக்கு நாட்கள் கடந்த போதும் சற்றேனும் சோறாமல் அவர்கள் ஆற்றிய பணி தொடர்ந்தும் அவர்கள் வெறுமனே சும்மா இருந்து விட்டு வரவில்லை. அங்கு எத்தனையோ ஆய்வுகளை மேற்கொண்டு அந்த ஆய்வுகள் அடுத்து செல்பவர்களுக்கான அடுத்த படியாக அமைவதற்கு சிறப்பான கை கொடுப்புகளை கொடுத்து மிக அழகாக தன்னுடைய பயணத்தை, அதுவும் எதிர்பார்ப்புகள் சரி வராதான்ற பலருடைய ஏக்கங்களும் எதிர்பார்ப்புகளுக்கும் இடையில் வந்து சேர்ந்தது என்பது உண்மையிலேயே நிச்சயமாகவே அவள் ஒரு விண்ணின் தேவதை தான். இந்திய வம்சாவளி குறித்த இலட்சிய பெண்ணாக அவள் இலட்சிய கனவுகளை நனவாக்கி சாதனை படைத்த விண்ணின் தேவதை. நிச்சயமாகவே வானகமும் கை கொடுத்தது என்றுதான் கூற வேண்டும். எதுவும் நிகழலாம் என்ற சூழலில் மண்ணினை முத்தமிட்டால் மகிழ்வோடு விண்வெளி மையத்தில் வெற்றி எனும் விளக்கை ஏற்றிவிட்டு நிச்சயமாகவே அடுத்தடுத்து செல்ல வேண்டிய பயணங்களுக்கு, இன்னும் பலருடைய பயணங்களுக்கு இந்த பயணம் உந்துகோலாக இருந்தது, கை கொடுத்தது. விண்மீன்களோடு விளையாடி நிலவோடு நாம் எப்போதுமே காத தூரத்தில் இருக்கும் அந்த நிலவை காட்டி எங்கள் குழந்தைகளுக்கு உணவூட்டுவதை, ஆனால் அங்கு அவள் விண்வெளிக்கே சென்று வந்த இந்த மங்கை விண்வெளியை கட்டியணைத்து சாதனை சிகரத்தை அவள் தொட்ட அந்த நிலை. இவள் நாசாவின் நாயகியாக, நிலாவின் தோழியாக, நட்சத்திர பாதையில் அவள் நடந்து சென்று வானின் பறந்து வென்று மறைபுதிர்களை வென்று வாழ்வின் தடங்களை கடந்து
வையகமே கொண்டாடி மகிழ. நிச்சயமாகவே அவளுடைய தடங்கள் அவள் அத்தனையும் வெற்றியின் தடங்களாக வையகம் கொண்டாடி மகிழும் நிலையில் வானத்தின் வாசலை திறந்து வைத்து வரலாறு படைத்த அந்த விண்ணின் தேவதையை, விஞ்ஞான ஒளிச்சுடரை நம் முன்னே எடுத்து வந்து நாமும் மீண்டுமாக சிலாகித்து மகளும் வண்ணமாக வைத்த ரஜினி என்றன் அவர்களுடைய சிறப்பான வரிகளுக்கும் அந்த வாழ்த்துக்களுக்கும் நாமும் இணைந்தபடி மிக நிறைவான வாழ்த்துக்கள். நன்றி. தொடர்ந்து ராணி சமந்திரர்கள் வணக்கம். வாங்க. வியாழன் கவிதை வாணி மோகனுக்கும் விஜயகௌரி நகுலா சிவநாதன் அவருக்கும் இத்துடன் நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஆக்கம் 355 ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து. என்னதான் வேண்டும் எப்பவும் ஏங்கும் மனதிற்கோ என்ன வேண்டும் சொல்லிடு, பொன் பொருள் இருக்கிறது, போதுமான பணம் வருகிறது, பின் என்ன பழைய நினைவுகள் உருளுதான், முற்றத்து நிலவில் அமர்ந்து உண்ட சோற்று குளியலா, அல்லது கூட்டு வாழ்வின் தனிமையா, அகதி மண்ணின் அக்கம் பக்கம் அரைகுறை பாசை விளங்கியும் விளங்காமலும் தேடும் சொல் சிக்கி விக்கி தவிக்குதா, தேங்கும் மனது தூங்கா விழிகளில் என்னதான் வேண்டும் என சொல்லிடு. நன்றி, வணக்கம். ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்த. நம்ம இது இந்த கவிதையோட ஒப்பதாக என்னுடைய என்னது சொல்றேன். சில பல எல்லாம் எங்களுக்கு எல்லாம் நிறைவா இருக்கும். ஆனா நாங்க இல்லாத உண்டு ஏதோ உண்டு இருக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்க தெரியாம இல்லாத ஒன்றுக்காக ஏங்கி கொண்டிருப்போம். சுற்றுச்சூழலை பார்த்தா வைத்தியர்கள் இப்ப நேற்றும் கூட ஒரு பிரபலமான இயக்குனருடைய மகன் 48 வயதில் அகால மரணம் அடைந்திருக்கிறார். நினைத்து பார்த்தால் வைத்தியர்கள் கூறுகிறார்கள், உன் மனதை முதலில் சந்தோஷமாக வைத்துக்கொள், அந்த சந்தோஷமும் அமைதியும் தான் உன்னுடைய இதயத்தை முழுவதுமாக பாதுகாக்கும். உன்னுடைய இருதயம் பழுதடைந்து விட்டால், அந்த வேல்வுகள் பழுதடைந்து விட்டால் நிச்சயமாக வாழ முடியாது, வாழ்வதற்கான சூழலை நாம் இழந்து விடுவோம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், எல்லாம் நான் உட்பட நான் யாரையும் மற்றவர்களை குறை கூறிக்கொண்டு என்னை பெருமிதமாக பேசுவதே, நாம் என்ன செய்கிறோம், எங்களுக்குள் இருக்கிற அந்த அழகான அமைதியான சந்தோஷமான வாழ்க்கையை எங்களுக்கு அதை நிம்மதியாக வாழ தெரிவதில்லை. ஏதோ ஒன்று இல்லாத ஒன்றுக்காக இருக்குங்கள், அவற்றுக்காக சாடிக்கொண்டே அல்லது இருக்கிற சூழல்களுக்கு சரியாக திருத்தி அமைத்துக் கொள்ளுங்கள். மெல்ல விலகி கொண்டு திருத்தி அமைத்துக் கொண்டு அழகாக அமைதியா அல்லது அமைதியாக வாழ தெரியாமல் நாமே உடைத்துக் கொள்கின்ற வாழ்க்கையின் பக்கங்கள் இத்தனையாக நம்மை நாமே காயப்படுத்தி கொண்டு இங்கு என்னதான் வேண்டும், எதற்காக இயங்குகிறோம், இது நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருப்பதாக நான் நினைக்கிறேன். ஒரு சிலர் நிம்மதி கொள்ளலாம். ஆனாலும் நான் ஒவ்வொரு முறையும் கடவுளை சென்று வணங்கும் போது நிச்சயம், கடவுளே நீ இவ்வளவு தந்ததுக்கு நிறைய நன்றி, நீ எதை தர விரும்புறியோ அதை தாண்டு சொல்லிக் கொள்வேன். ஆனாலும் அவ்வப்போது ஒரு அங்கலாய் போன்று நிச்சயமாக வந்து கொள்ளும், பேசிக்கொள்ளும். எப்பவும் எங்கும் மனதிலே என்ன வேண்டும் என்று சொல்லிடு, பொன் பொருள் இருக்கிறது, போதுமான பணம் வருகிறது, பின் என்ன பழைய ஞாபகம் உருளுதா, முற்றத்து நிலவில் அமர்ந்து உண்ட சோற்று குளியலா, கூட்டு வாழ்வின் தனிமையா. நிச்சயமாக அந்த இளமையின் பருவத்தில் நாம் ஒவ்வொருவரும் சிறுவர்களாக இளையவர்களாக வாழ்ந்த அந்த சூழலும் அந்த பக்கங்களும் ஒவ்வொருவர் இதயத்துக்குள்ளும் நிச்சயமாக இருக்கும். அது வறுமை இருக்கலாம், மிக செல்வந்தர்களாக இருக்கலாம், ஆனாலும் இணைந்து வாழ்ந்த அந்த ஒவ்வொரு பக்கங்களும் அகதி மண் அக்கம் பக்கத்தில் அரைகுறை பாசை விளங்காமலும் தேடும் சொல் சிக்கி விக்கி தவிக்குதா. ஒருவேளை புலம்பெயர் வாழ்வில் நம்மில் பலர் அயல் உறவுகளோடு இணைந்து வாழ்கிறோம். சிலர் தெரிந்தும் தெரியாது யார் அருகில் இருக்கிறார்கள் என்பதே நம்மில் பலருக்கு தெரியாது. அப்படியான சூழல் ஒருவேளை எங்களுக்கு பாசைகளும் பிரச்சனையாக இருக்கும் போது எதை பேசுகிறோம், எதை சரியாக பேசுகிறோமோ என்பது தெரியாத ஒரு சூழல். தேங்கும் மனது தூங்காத விழிகளில் என்னதான் வேண்டும் என சொல்லிவிடு. சில வேளைகளில் நாமே எங்களுடைய மனதை காயப்படுத்தும் போது அழகான அந்த அமைதியான நித்திரை கூட நம்மை விட்டு தொலைதூரம் சென்று விடும். எனவே எதற்காக இந்த தூக்கமற்ற விழிகளோடு நாம் எதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறோம்? ஒற்றை நொடியில் தொலைந்து விடும் வாழ்க்கை. அதற்குள் இருக்கிற நிம்மதியை நாமே சரியாக கட்டமைத்து செல்வதென்பது நான் உட்பட நம்ம ஒவ்வொருவருக்கும் பொருந்தும். அதை அழகாக நம்மோடு பேசிய ராணி சம்பந்தன் அவர்களுக்கு சிந்தனையை மெல்ல கிளறிவிட்டு அந்த வரிகளுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. தொடர்ந்து வருகின்றார்
அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான வியாழன் கவி வணக்கம். கவி இலக்கம் 2129. சிவதர்ஷினி ராகவன், சுவிட்சர்லாந்திலிருந்து. மனமா அறிவா, அறிவாய் மனமே. அதிகமாய் காயம்பட்டும் அதற்கே புரிவதில்லை. இதுதான் விதியோ என்றால் இதற்கு விளக்கமில்லை. அதிகமாய் காயப்பட்டும் அதற்கே புரிவதில்லை. இதுதான் விதியோ என்றால் இதற்கு விளக்கமில்லை. இறப்பு மலிந்த மண்ணில் இதயத்துக்கு மதிப்பு இல்லை. இறப்பு மலிந்த மண்ணில் இதயத்துக்கு மதிப்பு இல்லை. மனமோ அறிவோ என்றால் மயக்கம் அதிலும் உண்டாம். மனமோ அறிவோ என்றால் மயக்கம் அதிலும் உண்டாம். எத்தனை விளக்கம் இங்கே விளக்கியும் பயனோ இல்லை. எத்தனை விளக்கம் இங்கே விளக்கியும் பயனோ இல்லை. மனதுக்கு புரிந்த போதும் அறிவோ ஏற்பதும் இல்லை. மனதுக்கு புரிந்த போதும் அறிவோ ஏற்பதும் இல்லை. அறிவால் அறிந்தபோது மனது சமாதானம் ஆனதும் இல்லை. அறிவால் அறிந்தபோதும் மனது சமாதானமாவது இல்லை. அறிவால் செயலாற்றின் மயக்கமிங்கே இல்லை. அறிவால் செயலாற்றின் மயக்கமிங்கே இல்லை. அகத்தால் பார்க்கும்போது அறிவுக்கோ வேலை இல்லை. அகத்தால் பார்க்கும்போது அறிவுக்கோ வேலை இல்லை. எத்தனை சொல்லியும் கேளா மனதினுக்கு துயரோ மிச்சம். எத்தனை சொல்லியும் கேளா மனதினுக்கு துயரோ மிச்சம். இதுவும் கடந்தே போகும், இனி அதுவே மருந்துமாகும். இதுவும் கடந்தே போகும், இனி அதுவே மருந்துமாகும். நன்றி, வணக்கம். எதுவானாலும் அது கடந்துதான் போக போகிறது, அதுதான் மருந்துமாக போகிறது. இங்கு மனமா அறிவா செயல்கொள்கின்றது. இந்த சூழலை நாம் எப்படி மனமே அறிவாயோ என்று கேட்டபடி நம்மோடு தனது 2129 பக்கத்தோடு சிவதர்ஷினி ராகவன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதிகமாக காயம்பட்டும் அதற்கே புரியவில்லை. மனத்துக்கு அது புரிவதில்லை. இதுதான் விதியோ என்றால் இதற்கும் விதி. பல வேளைகளில் வாழ்க்கை சூழலை எண்ணி பார்த்த நான் இப்போது என்னுடைய அனுபவத்தில் நினைக்கிறேன். விதி என்பது நமக்கான ஒரு பலன் என்பது, நமக்கு இப்படித்தான் நிகழ வேண்டும் என்பதும் எழுதி வைத்தது என்பதை நான் நம்புகிறேன். அது மற்றவர்களுடைய பக்கம் எனக்கு தெரியாது. நான் நம்புகிறேன். நாம் எதை எப்படி செய்தாலும் அது இந்த சூழலுக்குள் இப்படித்தான் நிகழ வேண்டும் என்பது நாம் பிறந்த நேரத்தில் இருந்தால் அது சாஸ்திரத்தை நம்புகிறேனா என்பது கிடையாது. அது இப்படித்தான் சொல்வார்கள் என்று அவர்களிடம் போய் காசை கொடுத்து குந்தி இருந்து கொண்டு அதை கேட்பேன் என்றால் கிடையாது. ஆனால் நான் நம்புகிறேன், விதி என்பதை நம்புகிறேன். கால சக்கரங்கள், அந்த சக்கரங்கள் உருளும் போது நமக்கான பலன்கள் அறியப்படும். இப்ப நான் எப்படி அன்று தரமன் இந்த சூதாட்டத்தில் தோத்தான் என்பதும், இவ்வளவு பெரிய ராஜ்யங்களை ஆண்டவர்கள் எப்படி காடு 14 ஆண்டுகள் காடு செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது என்பதும், இவையெல்லாம் நமக்கு சொல்கின்ற எங்களுடைய வாழ்க்கை. இது என்னுடைய பக்கம் தான். அதை ஏற்பதும் விடுவதும் ஒவ்வொருவருடைய எண்ணங்கள். இதன் பக்கமாக நிச்சயமாகவே இந்த சூழல் என்பது நமக்கெல்லாம் வருகிறது. நாம இதைத்தான் செய்ய நினைத்தாலும் சில வேளைகளில் முடியாது. அல்லது நாம செய்யாமல் இருக்கும் போதே சில காரியங்கள் அப்படியே வந்து கைகூடும். நமக்கு அத்தனையும் சிறப்பாக நிகழும். அல்லது மிக 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 நல்ல நிலையில் இருந்தவர்கள் மதிமயங்கி போய் சில காரியங்களை தவறாக செய்து கொண்டு போவார். இவையெல்லாம் கூட நான் என்னுடைய பக்க பார்வையில், என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் நான் சொல்றேன். இது கூட நாம் பிறந்த பக்கங்களின் வருகின்ற பலன்களாக நிச்சயமாக நான் பார்க்கிறேன். இங்கு இது விதியோ என்றால் இதற்கும் விளக்கமில்லை. இறப்பு மலிந்த மண்ணில் இதயத்துக்கு அங்கு இறப்பு மலிந்து இத்தனை துயரங்களை தாங்கியவர்கள், இத்தனை எப்படி மதிப்பு கொடுக்க வேண்டும், எப்படி ஒரு உயிரைக்கு காக்க வேண்டும், எப்படி வலுவானது இந்த உயிர் என்பதை உணர்ந்தவர்கள் கூட அந்த இதயத்திற்கு மதிப்பு கொடுப்பதில்லை. மனமோ அறிவா என்றால் மயக்கம் அதிலும் உண்டாம். மனமோ அறிவோ என்றால் அதில் கூட மயக்கம் இருக்கிறது. உண்மைதான். சில வேளைகளில் அறிவிருந்தாலும் மனம் வேறொன்றை சொல்லும், இப்படி செய்ய வைக்கும். மெல்ல மயங்கி போய் காரியங்களை செய்து விடுவோம். எத்தனை விளக்கம் இங்கே விளக்கியும் பயனோ இல்லை. மனதுக்கு புரிந்த போதும் அறிவோ ஏற்பதில்லை. சில புத்திஜீவிகள் நம்மை நினைத்து கொண்டு நாம் தர்க்கித்து கொள்வோம். உணர்ந்து கொண்டாலும் கூட அவற்றிலிருந்து மெல்ல மாற்றங்களை சுட்டி காட்டி கொண்டிருப்போம். எனவே மனது சமாதானம் ஆவது இல்லை.
அறிவால் செயலாற்றின் மயக்கம் இங்கே இல்லை, அகத்தால் பார்க்கும்போது அறிவுக்கோ வேலை இல்லை. இரண்டும் இருவேறு பக்கங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கும். எனவே அங்கு மாறிய சூழலையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எத்தனை சொல்லியும் கேளா மனதினுக்கு துயரே மிச்சம், இதுவும் கடந்து போகும். எனவே எது வந்தாலும் அது கடந்து போகும். அது நீங்கள் நிறைந்த புகழில் துள்ளி குதிக்க வேண்டியதும் இல்லை, நிறைந்த துயரில் அப்படியே அடங்கி போக வேண்டியதும் இல்லை. எனவே அனைத்துமே கடந்து போகும். எனவே அந்த இதுவே இங்கு மருந்தாக கொள்கிறது. அந்த எண்ணமே நமக்கு மருந்தாகிறது என்பதை இது கூட சிந்தித்து பார்ப்பதற்கு எந்தெந்த சூழல் எங்கெல்லாம் இது நிகழ்கிறது, நாம் அப்படியெல்லாம் வாழ்க்கையை கடந்து செல்கிறோம். அவற்றிலிருந்து எப்படி சில வழியில மிக துன்பமான சூழல் கூட எங்களை அடுத்த நல்ல ஒரு சூழலுக்கு மாற்றுவதற்கான வழியா. ஒருவேளை அது கிடைக்காவிட்டால் நாம் மாற்றத்தை கண்டிருக்க மாட்டோம். எனவே அது கூட சில வழிகளில் ஒரு நான் வாழ்க்கை சூழலை பார்க்கும்போது சில வழிகளில் ஒரு இளமை பெறுவதில் எங்களுக்கு மிக வசதியான சூழலும் குழந்தைகளுக்கு வசதியான சூழலும் அமையும் போது நாம் இருந்ததையெல்லாம் அள்ளி கொடுத்து ஒரு கல்வியின் முக்கியத்துவத்தை, ஒரு நல்ல குழந்தைகளாக வாழ வேண்டிய முக்கியத்துவத்தை, அல்லது பணத்தை எப்படி சேமிக்க வேண்டும், சரியாக பாவிக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்காமல் இருப்போம். ஏன்னா என்னுடைய பணம் இருக்கிறது, அத்தனையும் இருக்கிறது, வாழ்க்கை சூழலை கடந்து செல்லலாம் என்று. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தை கடந்து வரும்போது தான் தெரியும், அடடா நான் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி இருக்க வேண்டும். சரியான சூழலை என் குடும்ப சூழல் கூட நான் அதை பார்க்கிறேன். பிள்ளைக்கு இந்த மார்க்ல ஹேண்ட்பேக், இந்த மார்க்ல இந்த பக்கம், இதெல்லாம் கொடுக்கும்போது பிள்ளை தெரியாது இது எங்கிருந்து வருகிறது, எனக்கு படிப்பு எவ்வளவு முக்கியம், நான் எப்படி என்ற சூழல், அல்லது ஒரு சாதாரண அடிப்படை வீட்டு வாழ்க்கையின் சூழலை, இது எனக்கான வாழ்க்கை, என்னுடைய பிள்ளையோட வாழ்க்கையை நான் வாழலாது, நான் குறிப்பிட்ட பக்கம் தான் நான் அவரோட இருக்க முடியுமே தவிர அதுக்கு பிறகான வாழ்க்கை அவர்கள் கடந்தாக வேண்டும். இதை என்னுடைய பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுக்காவிட்டால் அந்த பிள்ளையை மிகவும் முட்டாளாகவும் வாழ்க்கையை எதிர்கொள்ள தெரியாதாம் ஆக்கிய பாவம் எனக்கு மட்டுமே தான். அதை நம்மில் பலர் செய்கிறோம். அத்தனையும் கொடுத்து விட்டு உரமற்ற குழந்தைகளாக கேக்குது உங்கள்ட்ட. நான் கேட்டேன் என்ன வளர்க்க சொல்லி, நான் கேட்டேன் உங்களை இரவு வேலை செய்ய சொல்லி, நான் கேட்டேன் உங்களை ஒரு இடம் போக வேண்டாம்னு சொல்லி நான் சொன்னேன். அதே நாங்க கூட செய்யறோம். இப்ப முறிஞ்சு 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 செய்வோம். அந்த கடைசி மூச்சு வாங்க மட்டும் எல்லாம் ஏன் பகிர்ந்து கொடுங்க. உங்களை நீங்க முடியணும் என்பதே இல்ல. நான் இப்போ உணர்ந்து கொள்றேன். பிறகு ஒரு நேரம் மூச்செடுக்க கஷ்டம், முழங்காலுக்குள்ளோ தலைக்குள்ளடி, ஏன் அதை உணராம பகிர்ந்து கொடுத்தா அந்த பிள்ளைக்கும் அந்த வாழ்வின் வலி புரியும். அதை நான் செய்யணும் எண்ணம் பெறும். எனவே பகிர்ந்து கொடுத்து அதை உணர்ந்து உரிய வழியில் சரியான கொடுக்கும் போது நிச்சயமா வாழ்க்கை சுமூகமா அமையும். சில வேளையில் லேட்டா இருக்கும் செய்கிறது. குறிப்பிட்ட காலங்களை கடந்து விட்டால் அதை மீளப்பெற முடியாது. சிலது கல்வியும் சில நல்ல பழக்க வழக்கங்களும் நீங்கள் மீள எந்த கொடுத்தும் வாங்கிவிட முடியாது. எனவே உரிய வேளையில் உரிய போது கொடுத்து மனமா அல்லது அறிவா என்று சிந்தித்து பார்த்தால் அறிவாய் மனமே என்று நம்மை கேட்கிறார். நிச்சயமாக பல சூழல்கள் நம்மை புத்திய திட்டது என்ன கத்திய திட்டா அவனு புத்திய திட்டன்ற மாதிரி அறிவைத்தான் முதல்ல அதை வச்சுத்தான் மற்றதை தண்டணும். மனமெல்லாம் ஒரு பக்கத்துல இருக்கட்டும். இல்ல மாடி, நமக்கே சில வேளைகளில எது சரியென்று தெரியும், ஆனா நாங்க மாறி செய்வோம். ஆமா, அந்த சூழல்ல செய்து கொள்வோம். ஆனா இப்ப இங்க இளையவர்கள் பக்கத்துல அது இருக்காது. எதையும் ஆராய்ந்து தான் அதனை செய்து கொள்வார்கள். எங்களுக்கு அந்த இலகுன மனம் சொல்லுவோம் தானே, அது பழப்போன மனம் ஒன்று இருக்குத்தானே, அதனால பல பிரச்சனைகள் இல்ல தெரியுமா, நீ தெரியும் இது பிள்ளை, இது இப்படிதான் நடக்கணும், இதெல்லாம் தெரியும். ஆனா நாங்க போய் திருப்பி தலையை கொடுத்து போட்டு பிறகு தலையை இழுக்கலாம் நிற்போம். வீட்டை நல்லா வாயம் கட்டுவேன் அடிக்கடி ஒருத்தர்கிட்ட, உங்களுக்கு இவ்வளோ பட்டுன்னு இங்கே ஏன் இந்த இலகுன மரம் மட்டும் கேட்பேன். அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த விதின்றது, இப்போ நேற்றைய பொழுது ஒரு காணொலி பார்த்துருந்தேன். அதில் 2 ராஜாக்களின் பிள்ளைகளும் இளம் வயதிலேயே இறந்ததாக. இந்த இவருக்கு தகப்பனுக்கு 84, மகனுக்கு 48. அதை மாற்றி பாருங்க, 48 அங்கே மாற்றி போட்டால் 94. மற்ற இளையராஜா அவரை காட்டி மகளுக்கும் சின்ன வயது. அப்போ கவலைப்படுகிறார்கள், இந்த வயதில் நாங்கள் இருக்கிறோம்,
ஆனால் பிள்ளைகள்லாம் போச்சுது. ஆனா ஆனா இப்ப வந்து வாணி ஆக படு மோசமான அப்பான்னு இல்லாம சரியான இயலாமை இருக்கேக்கல அது ஆக மோசமான தாயும் தந்தையும் சரியான மோசமா இந்த கடைசி தான் ஒரு இதுல பார்த்தேன் கடைசி 3 வருடங்களாக அந்த மகன்தான் பிள்ளை அப்பாவை கொஞ்சம் இடையில முரண்பாடுகள் அவர்களுக்குள்ள இருந்தாலும் ஆனால் கடைசி 3 வருடங்களாக அவ்வளவு கவனமாக பார்த்து கொண்டு வந்தாராம் அவர் இப்ப நடக்கிறது கூட பெரிய கஷ்டமா இருப்பதாக சொல்லுகிறார்கள் இல்லை இப்போ கஷ்டம் அண்மையில் இப்போ தானே அந்த பிறந்த நாள் ஒன்று காட்டியிருந்தார்கள் தகப்பனுக்கு கேக் தீத்துறது. அதுவும் பார்த்தேன் வாணி அதுவும் பார்த்தேனா ஓ ஆனால் அவர் ஸ்மார்ட்டாக தான் இருக்கிறாரு என்ன தெரியலை ஒரு இன்னைக்கு. ஒரு மேடை நிகழ்வும் பார்த்திருந்தேன் நான் ஒருவர் சொல்லும்போது சொல்லியிருந்தேன் கடைசி 3 வருடங்களாக அவர் உடல்நிலை சற்று பாதிக்கப்பட்டிருப்பதாக இல்ல நான் அந்த 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 பர்த்டேக்கு இதன்றதை கூட நானும் பார்த்திருந்தேன் பார்த்தா அதில் அந்த 2 ராஜாக்களின் பிள்ளைகளும் 7 வயதில் போனோம் உண்மையிலே அது கவலையாக தான் இருந்தது. ஆனால் என்ன செய்யற விதி என்று எழுதப்பட்டது தான் நடக்கும். உண்மையிலே எனக்கு அதெல்லாம் பார்க்க வாழ்க்கையை பற்றின பயம் உண்மையிலேயே கடவுளே இருக்கிற நேரத்தை நிம்மதியா சந்தோஷமா வச்சிருந்தாதான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறதா உண்மைதான் பாணி கஷ்டம் நன்றி. அதே நேரம் இன்னும் ஒருவரை முறந்திருக்கிறார். ஆனால் இவர பேர் வர அளவுக்கு அவர் பேர் வர இல்லை. ஆனா அவர் 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 அவரும் இறுதி வரையும் போராடி இருக்கிறார். அதுவும் தண்டு போச்சு. இது இந்த தான் கூட தண்டது. ஆனா அவர் இறுதியில அந்த இறுதி மரண படுக்கையில இருந்த போதும் வடிவா கதைக்கிறார் வாணி நல்ல வடிவா கதைச்சு நல்ல வடிவா விடைபெறது கூட வடிவா சொல்லி கொண்டுக்கிறார். மற்ற தன்னுடைய உடலை கூட அந்த ஆராய்ச்சிக்காக கொடுப்பதற்கு கொடுத்துட்டார். நினைக்கிறேன் அவருக்கு உறவுகளும் சொந்த உறவுகள் என்று யாரும் இல்லை போல தெரிகிறது. தெரியும். ஆனால் கணவன் என்ன மனைவி பிள்ளை இருக்குத்தானே இல்லையா அவருக்கு இருக்கு இல்லை என்பது போல தான் எனக்கு தெரியும். கரெக்ட் மாஸ்டர் தானே நடிக்க இருக்கிறாரு படங்கள். அதை விட சிறந்த ஓவியராக இருக்கலாம். அவர் அந்த ஆரம்பத்துல ஒரு சொன்ன சின்ன கதையல் தனக்கு ஒன்றுமே தெரியாதா நான் தான் நல்லா சில செய்வன் நல்ல ஓவியம் வரைவன் சும்மா சொல்லி போய் அந்த இதுக்குள்ள போய் தான் புகுந்த கதையை சொல்லிக்கல. இப்படியும் மனிதர்கள் தங்களுடைய வல்லமையை வளர்த்துக் கொள்கிறார்கள் என்பது அந்த 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 சினிமா துறைக்குள்ள அவர் போய் சேர்ந்த விதத்தை சொல்லி இருந்தார். பார்க்கும்போது முயற்சிகள் உள்ளவன் ஒரு நாளும் தோற்று போவதில்லை. மரணம் அவரை அழைத்து சென்றிருந்தாலும் முயற்சி உள்ளவன் ஏதோ தன்னுடைய விதியை அழகாகத்தானே வரைந்து செல்கிறான் என்பது அங்க எனக்கு பார்க்கக்கூடிய இருந்ததுதான். நன்றி. மருந்துமாகும். நன்றி, வணக்கம். உற்சாகமான வணக்கம். கவிதையுடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். தென்னை வெப்பமண்டல பரப்பிலே வெளியிலே அழகான உப்பரப்பு. வெப்பமண்டல பரப்பிலே வெளியிலே அழகான பரப்பு. வெயில் காலம் வந்தாலே வெகுவாய் தாகம் தணிப்பில் சிறப்பு. வெயில் காலம் வந்தாலே வெகுவாய் தாகம் தணிப்பில் சிறப்பு. உயரமாய் குட்டையாய் வளர்ப்பு உணவுக்கு பயன்பாடாய் சேர்ப்பு. உயரமாய் குட்டையாய் வளர்ப்பு உணவுக்கு பயன்பாடாய் சேர்ப்பு. உடலுக்கும் ஊட்டச்சத்தாய் நிரப்பு உருவமதில் இருவகை இருப்பு. உடலுக்கும் ஊட்டச்சத்தாய் நிரப்பு உருவமதில் இருவகை இருப்பு. இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸ், இந்தியா, இலங்கை உற்பத்தியில் நிரப்பு. இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸ், இலங்கை, இந்தியா உற்பத்தியில் நிரப்பு. உப்பு நீரையும் மழையும் சூரிய ஒளியும். உப்பு நீரையும் மழையும் சூரிய ஒளியும் உயர்விலே அனைத்தும் பயனாய் என்று. உயர்விலே அனைத்தும் பயனாய் என்று. நன்றி, வணக்கம். தென்னை மரத்தை கொண்டு வந்தாரோ எதை தலைப்பாய் எடுப்பது என்று மெல்ல சிந்தனை அங்கு தென்னை ஓடி வந்து விட்டது. தன்னுடைய 708வது பக்கத்தோடு தென்னையை அழைத்து வந்து வெப்பமண்டல பரப்பில் அழகான பிறப்பை கொண்டிருக்கிற இந்த தென்னை வெயில் காலம் வந்தபோது தாகம் தணிப்பதிலே சிறப்பை கொண்டிருக்கிறது. உயரமாக குட்டியாக பல்வேறு நிலைகளில் அவர்களுடைய பயனை கொடுக்கிறார்கள். சில மரங்கள் மிக உயரமாக வளர்ந்து பயனை கொடுக்கும். சிலது மிக குட்டியாக இளநீரை கொடுக்கும் மரங்கள். உண்மையிலேயே அது மிக ஆசையாக இருக்கும்.
உணவு பயன்பாடாக சேர்ப்பு, உடலுக்கும் ஊட்டச்சத்தாக, உருவம் அதில் இருவகை. தாயகத்தில் இருக்கும்போது முழுவதுமாக எங்களுடைய உணவின் பக்கத்தில் தேங்காயின் தென்னையின் பயன் நிச்சயமாக அத்தனையுமாக இருக்கும். இங்கு வந்தபோது ஒரு குறிப்பிட்ட காலம் அதை பாவித்தாலே பிழை என்பதாக இருந்தது. இப்போது மீண்டுமாக இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், இந்தியா, இலங்கை உற்பத்தியில் நிறைப்பு. எனவே இந்த நாடுகள், ஆசிய நாடுகள், இந்த உற்பத்தி நிறைந்திருக்கிறது. உப்பு நீரையும் மழையையும் சூரிய ஒளியும் உயர்விலே அனைத்தும் பயனாக இருக்கிறது. உப்பு நீரை பெற்று அது அது கடற்கரை ஓரங்களிலும் அல்லது மழையும் சூரிய ஒளியையும் பெற்று அது இயல்பாகவே எப்படி வளர்ந்து பயனை தருகிறது என்பதனை, தென்னையின் சிறப்பை இந்த நாடுகளில் அது அழகாய் வளர்கிறது, எப்படி வெப்ப நேரங்களில் தாகத்தணிப்பை சிறப்பை கொடுக்கிறது என்பதனை மிக அழகாக எடுத்தாண்ட செல்வி நித்யானந்தன் அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். அந்த செவ்வளை நீர் தானே வாங்கி கொடுப்பார்கள். அதுவும் வழுக்கையோட சேர்ந்து சாப்பிட்டா இன்னும் அவ்வளவு சிறப்பாக. ஆனா அதுக்குள்ள செவ்வளனுக்குள்ள இருக்கிற குறைவு தானே வாழ்க்கை இருக்கு இருக்கும். ஆனா ஒரு ஆக திக்கா இருக்காது. அதுக்குள்ள இருக்கிற வழுக்கல் அந்த முத்துனா தான் எனக்கு, அதுக்குள்ள இல்ல மற்ற இளநிக்குள்ள அந்த முத்துனா தான் எனக்கு விருப்பம். இன்னொன்று வாணி அந்த உள்ளுக்குள்ளேயே வளர்ந்து இருக்கும் பள்ளி எனக்கு உடனடிய பேர் வருது. பூரானா? பூரா. அது நல்லா இருக்கிறது. தேங்காயில இருக்கு. நல்ல டேஸ்ட். பூ என்று சொல்லுவார்கள். தேங்காய் முளை அது வேற. அது வேற. இது தேங்காய்க்குள்ளேயே வளரும். தேங்காய்க்குள்ளதான் தேங்காய் முளை இருக்கும். அந்த வெள்ளையா பூ போல. அதைத்தான் சொல்றோம். அதான் பூரானு சொல்றேன். நீங்க சொல்றது அந்த குருத்து இதெல்லாம் சொல்றீங்க நீங்க. அது நான் சொன்ன தேங்காய் பூ நீங்க சொன்னதான் அந்த வெள்ளையா தேங்காய் முளைன்னு சொல்லுவாரு. தேங்காய் பூ உங்களுக்கு பூத்திருக்குன்னு சொல்லுவாரு. தேங்காய் பூத்திருக்குன்னு சொல்லுவாரு உங்களுக்கு. ஓகே அப்படி சொல்லுவாரு. தேங்காய் பூ இன்னொன்று அந்த குருத்துக்கு ஏதோ ஒன்று அப்படியும் ஒன்று சாப்பிட்டு இருக்கு. நல்ல டேஸ்ட். குருத்து சூப்பரா இருக்கும். அந்த மரத்தை வெட்டி போட்டு அதுக்குள்ள உண்மையில நான் இப்போ ஜோதிச்சு தென்னை மரம் பண்ணதும் ஓட்டு திரி சண்டை புட்டிச்சோ அதை பறிச்சு சாப்பிட்றோம். என்ன டேஸ்ட் அது. தென்னங்குருத்து மற்ற தென்னையின் அந்த பூவெடுத்து தான் நாங்கள் 2 பக்கம் நிறைய குடத்துல வச்சு அவ்வளவு அழகா இருக்கு. இன்றைக்கும் அந்த தேன்வாணி அங்க அந்த புளியங்கொட்டைய வறுத்து போட்டு சாப்பிட கூட அது நல்லா தான் இருக்கிறது. ஒரு நல்ல ஒரு வாசமும். நீங்க சாப்பிட்டது இல்லையா வாணி? இல்ல, அது நல்லா அடிப்போம். மற்ற சொல்லிட்டு சாப்பிடுறது அம்மா சமைக்கலாம். அந்த விறகடுப்பு தண்ணி அது அடி வந்தா பிறகு அதுக்கு சொல்லுவார்கள் வீட்டுல உனக்கு மறந்து பிறகு கோழிப்பியத்தான் சாப்பிடுறாங்க. அது கூட சாப்பிடக்கூடாது சொல்ல பூச்சி வருமான்ட்டு. மற்றது அதை விட அந்த நல்ல அரிசியை இதண்டு சிவத்தப்பச்சை அரிசியில பிறகு அது தவிடு கூட அவ்வளவு சுவையா இருக்கு. அது இந்த தென்னைன்ற அந்த பூக்கள் இப்ப இன்றைக்கும் அந்த 2 பக்கம் நிறகுடத்துல சாமத்தியப்பட்ட பிள்ளைகளுக்கு அவ்வளவு அழகா இன்றைக்கும் இருக்குது அந்த பழக்கம். 2 பக்கம் மற்ற கோயில்கள்ல வச்சிருப்பார்கள் தென்னம்பூ. அழகா இருக்கும். அது அப்படி நிறைஞ்சு போயிருக்கும். இப்பவும் பரவாக இருக்கின்றது. நிறமும் வடிவா இருக்கும். மெல்லிய மஞ்சள் நிறம், பச்சை நிறம். நன்றி. தென்னையின் பயன்களை சொல்லியிருந்தார் செல்வி அவர்கள். தொடர்ந்து வாங்க ஜெயம் தங்கராஜா. கவி வணக்கத்துடன் நெதர்லாந்தில் இருந்த ஜெயம் தங்கராஜா வியாழன் கவி நேரத்திற்காக கவி இலக்கம் 767 வாழ்வின் தேற்றம். இன்பம் துன்பம் இரண்டினதும் கலப்பு, புன்னகையும் அழுகையும் சேர்ந்ததொரு அமைப்பு, தினமும் அனுபவங்களை சேர்த்து கொள்ளும் தன்மை, மனதின் வடிவமே வாழ்வாகிவிடும் உண்மை. வண்டாக பறந்து மலருக்கு மலர் தாவியும், பண்பாடி பறந்து குயிலெனக் கூவியும், உண்டு உடுத்தி உறங்கும் சீவியம், உண்மையிலே இந்த வாழ்வொரு காவியம். பிறப்பிற்கும் இறப்பிற்கும் நடுவிலான ஆட்டம், திறந்தவெளி திடலிலே சுதந்திரமாய் ஓட்டம், பறந்துமே இரவு பகல் இறை தேடும் கூட்டம், சிறப்பாக வாழ்ந்திட பெருங்கொள்ளை நாட்டம். எதற்காக பூவிலக வருகையும் இங்கே, அதற்கு பின்னாலே செல்லுவதும் எங்கே,
பெறுதலும் மறைதலும் வாழ்வென்று ஆகிவிட்டது. இறப்பினும் சாபத்தை யார் இங்கு இட்டது? நன்றி, வணக்கம். வாழ்வியல் ஓட்டம், அதில் வாழ்வியல் ஓட்டத்தின் பக்கத்தில் தேற்றத்தை நம்மோடு வரிகளாக்கி வந்திருந்த ஜெயந்தங்கராஜ் அவர்கள் இங்க பெறுதலும் மறைதலும் வாழ்வென்று ஆகிவிட்டது, இறப்பெனும் சாபத்தை யார் இங்கு இட்டது? சாபத்துடன் தானே நாம் பிறக்கிறோம், வரங்களோடு பிறப்பது போல இந்த மறைவென்ற சாபமும் நம்மோடுதான் கணக்கிடப்பட்டு வருகிறது. அது ஆனால் எப்போது எதுவென்று தெரியாது. ஆனால் அது முடிந்த பின்னர் எம்மோடு எங்களோடு இருந்த உறவுகள் பிரிந்த போதும் கூட நமக்கு தெரியும் நாமும் ஒரு நாள் செல்ல போகிறோம் என்று. ஆனால் அதையெல்லாம் மறந்து விட்டு ஆடுகின்ற ஆட்டங்களை எல்லாம் ஆடிக்கொண்டிருப்போம். அதனை மெல்ல எண்ணி பார்ப்பதற்கான வரிகளாக, இன்பம் துன்பம் இரண்டினதும் கலப்போடுதான் இந்த வாழ்க்கை அமைந்திருக்கிறது. புன்னகையும் இருக்கிறது, அழுகையும் இருக்கிறது, சேர்ந்தது ஒரு அமைப்பாக. தினமும் அனுபவங்களை சேர்த்து கொள்ளும் தன்மை மனதின் வடிவமே வாழ்வாகிடும் உண்மை. அதுவும் உண்மைதான். எண்ணங்கள் தான் எங்களுடைய வாழ்க்கை என்பது நிச்சயமான உண்மை. நாம் எதை எண்ணுகிறோமோ அதை செயலாக்குகிறோமோ அல்லது எங்களுடைய ஆழ்ந்த எண்ணங்கள் எங்களுடைய வாழ்வை வடிவமைக்கின்றன. நாம் எதை விரும்புகிறோம் என்பது ஒருவேளை உடனடியாக கிடைக்காவிட்டாலும் அந்த சந்தர்ப்பத்தை இந்த இயற்கை நமக்காக அமைத்து தரும் என்பது நிச்சயமான உண்மை. பல வாழ்வின் வெற்றி பெற்றவர்கள் அந்த அடிப்படை எண்ண ஆவலை தமதாக்கி இருப்பார்கள். இப்போ திருநடமோன் அவர்களை எண்ணி பார்த்தால் கூட அவருடைய எத்தனையோ சந்தர்ப்பங்களில் ஐயோ இதை விட்டு வெளியில வாங்கணும், குடும்பத்திலிருந்து வெளியில உள்ளவர்கள் இருந்து எத்தனையோ பேர் மெல்ல சொல்லி இருக்கலாம். ஆனாலும் அந்த ஆழ்ந்த எண்ணம், இதை நான் செய்தியாக வேண்டும் எண்ணம் எப்படி விரிவுபடுத்தி வாணியை முழுவதுமாக கொண்டு வந்து இதற்குள் நிறுத்தி எப்படி செயல் கொண்டிருக்கிறது என்பது அந்த எண்ணத்தின் உணர்ந்த வாணி. அது எப்படி எப்படி வடிவம் கொண்டிருக்கிறது நிச்சயமாகவே நான் பலருடைய வாழ்க்கை பக்கத்தை பார்க்கிறேன். எப்படி அந்த எண்ணம் செயல்கொள்கின்றது, ஆழமான எண்ணம், அது எப்படி சரியான உண்மையிலேயே இந்த தொழில்நுட்பங்கள், இந்த இலத்திரனியலுடான இந்த வளர்ச்சி எப்படி அது வளர்ச்சி பெற்ற பக்கம். இது சாதாரணமாக நினைத்தால் உண்மையிலே இப்படியெல்லாம் நடக்கும், இப்படியெல்லாம் செய்யலாம். இந்த கொரோனாவுடான சூழல் இத்தனை குழந்தைகளை கொண்டு வந்து சேர்த்த அந்த பக்கம் அத்தனையும் கூட எப்படி நிகழ்கின்றது, எப்படி செயல்கொள்கிறது, அல்லது இளையவர்களை சேர்த்துதான இத்தனையான முயற்சிகள் என்பதெல்லாம் நிச்சயமாகவே அந்த ஆழ்ந்த மன எண்ணம் வாழ்வை அமைத்துக் கொள்கிறது என்பதற்கு சான்றாக அமைகிறது. வண்டாக பறந்து மலருக்கு மலர் தாவியும் பண்பாடி பறந்து குயிலென குவியும் உண்டு உடுத்தி உறங்கும் சீயம். நிச்சயமாகவே அத்தனையுமாக ரசித்து எழுந்து வாழ்க்கையை செயல்கொண்டிருக்கின்ற இந்த அழகான வாழ்க்கை உண்மையிலேயே இந்த வாழ்க்கை ஒரு காவியம். நிச்சயமாகவே ஒவ்வொரு வாழ்க்கையின் பக்கங்களும் ஒரு காவியமாகவே அமையப்பெறுகின்றன. பிறப்பிற்கு நடுவிலான ஆட்டம். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு பக்கமும் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலான ஆட்டமாக இருக்கிறது. ஆனால் நாம் மறந்து போயிருக்கிறோம். எனக்கு இறப்பொன்று காத்திருக்கிறது என்பது நான் சொல்ல பயப்படுவேன், அல்லது நான் அதை மறந்தே போய்விடுவேன். திறந்த வழி தேடலிலே சுதந்திரமாய் ஓட்டம். நமக்கு கிடைத்திருக்கிற இந்த வாழ்க்கையின் பக்கம் என்பது ஒரு திறந்த வழி தேடலில் சுதந்திரமாக ஓட கொடுத்திருக்கிறோம். நாங்கள் எப்படி ஓடுகிறோம் என்பதில் தான் எங்களுடைய உயர்வும் தாழ்வும் தங்கி இருக்கிறது. பறந்துமே இரவு பகல் இறை தேடும் கூட்டம் சிறப்பாக வாழ்ந்திட பெருங்கொள்ளை நாட்டம். நாம் ஒவ்வொருவரும் பறவைகளாகவே எங்களுடைய வாழ்க்கையை தேடலில் இறை தேடும் கூட்டங்களாக பறவைகள் எப்படி தன் இறைக்காக ஓடுகின்றனவோ பறக்கின்றனவோ அது போலத்தான் எங்களுடைய பரப்பும் அமைந்திருக்கிறது. எதற்காக பூவுலக வருகையும் இங்கே, அதற்கு பின்னாலே செல்லுவதும் இங்கே. நம்ம எதற்காக இங்கு வந்தோம்? நாம் எல்லாம் திட்டமிட்டு தான் இந்த இடத்தில் பிறக்க வேண்டும் என்று வந்தோமா? இல்லை, நிச்சயமாக இல்லை. எங்கெல்லாம் நமக்கு இறைவன் வகுத்திருக்கிறானோ அங்கெல்லாம் போய் பிறந்திருக்கிறோம். ஆனாலும் பிறந்த பின்னராக நான் சாதாரணமாக பிறந்திருந்தால் எனக்கு கீழே பிறந்தவனை பார்த்து எள்ளி நகையாடுகிறேன், மேலே பிறந்தவனை பார்த்து ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். பெறுதலும் மறைதலும் வாழ்வென்று ஆகிவிட்டது, இறப்பெனும் சாபத்தை யார் இங்கு இட்டது? பல்வேறுபட்ட கேள்விகள். எப்படி, எது, எங்கனம், எப்படி, எதற்காக நிகழ்ந்தது என்று பல்வேறுபட்ட கேள்விகளை இந்த வாழ்வின் பக்கத்தில் சொல்லிய ஜெயந்தங்கராஜா அவர்கள் ஆனாலும் அங்கு ஆழமான ஒரு கருத்தை சொல்கிறார்.
இந்த வாழ்வு என்பது எல்லையோடு தான் இருக்கிறது, முடிவு வகுக்கப்பட்டிருக்கிறது, சிந்தித்து நட என்பதாக இந்த வரிகளுக்குள் பேசப்பட்ட அழகான வரிகளுக்கு, ஆழமான வரிகளுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி என்று மிக குறைவு காணொளி கவிகள். இவ்வளவு தான். என் கவிதை அனுப்பப்பட்டிருக்கிறதா வாணி? இல்லையாக்கா காணுமே. சரி, திருநடாமோனவர்கள் என்னை மெல்ல கலைத்து விட்டு இருக்கிறார் நினைக்கிறேன். கலைகளோட வேலைக்கு போயாச்சு, போட இல்லை. சரி சரி, அப்படியானால் நான் என் கவிதையை நான் தருகிறேன். நானும் பதிவில் விடவில்லை, எழுத்தில் தான் விட்டிருக்கிறேன், பதியவில்லை நேற்று நான். சரி, அப்படியானால் நீங்கள் பகுதி 2க்குள் வருகிறீர்கள். அப்புறம் நீங்கள் வாசித்தளித்துக்கொள்ளுங்க. நான் இப்ப என்னுடைய கவிதையை தருகிறேன். கவிதையுடன் இரா விஜய கௌரி. மொழிக்குள் விதை விதைத்து கருவுக்குள் உருவாகி கனிவாகி கதையல்ல காவியமே இதுவென்று தைத்த நொடி கவிதை பிறந்த கணம். மொழிக்குள் விதை விதைத்து கருவுக்குள் உருவாகி கனிவாகி கதையல்ல காவியமே இதுவென்று தைத்த நொடி கவிதை பிறந்த கணம். சிந்தைக்குள் விழுந்த கரு சிதியாமல் மொழி இளைய கன கச்சிதமாய் நெய்த இழை முத்தனவே முகிழ்ந்த செய்யும் கவிதை. சிந்தைக்குள் விழுந்த கரு சிதியாமல் மொழி இளைய கன கச்சிதமாய் நெய்த இழை முத்தனவே முகிழ்ந்த செய்யும் கவிதை. செழுமைக்குள் செதுக்கி எழும் மொழி மகளால் அழகினில் நெஞ்சத்தில் புகுந்தெழுந்து வானவில்லாய் விரிந்தசையும் பெருந்தரிப்பே கவிதை. செழுமைக்குள் செதுக்கி எழும் மொழி மகளால் அழகின் எழில் நெஞ்சத்தில் புகுந்தெழுந்து வானவில்லாய் விரிந்து அசையும் பெருந்தரிப்பே கவிதை. ஆய்ந்தறிந்து மொழிவதல்ல அகத்தில் எழும் உணர்வாசைய ஆங்கு சிதறி விழும் செந்தமிழின் துகள்கள் எல்லாம் காந்தமென கவர்ந்திளையும் பூஞ்சறிவே கவிதை. ஆய்ந்தறிந்து மொழிவதல்ல அகத்தில் எழும் உணர்வசைய ஆங்கு சிதறி விழும் செந்தமிழின் துகள்கள் எல்லாம் காந்தமென கவர்ந்திளையும் பூஞ்சொறிவே கவிதை. எனவே சிவதர்ஷி ராகவன் அவர்களிடம் என்னுடைய கவிதையும் ஒப்படைத்தபடி நேவிஸ் பிலிப் அவர்களையும் மெல்ல கலந்து கொள்ள அவரையும் அழைத்தபடி இதுவரை தம் தலைப்புகளோடு இணைந்திருந்த ஒவ்வொருவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களோடு தொடர்ந்து வணக்கம் விஜயரியாக்கா. ஒரு நிமிஷம் இருந்து உங்களோட கவிதையை கவர்ந்து காந்தமாய் இழுத்து விட்டது. உங்கள் துகள்கள், நீங்கள் போட்ட துகள்கள் எங்களை காந்தம் என கவர்ந்து பூச்சொறிவதாயிருக்கிறது. உண்மையிலே கவிதை என்றால் என்ன, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை கவிதையில சொல்லுவார்கள். ஆனா நீங்க சொல்லும் போது உண்மையை நச்சென்று அந்த 4 பத்திகளும் நச்சென்று அப்படியே ஒரு கவர்ந்து இருக்கிறது. உண்மையிலே மொழிக்குள் விதை விதைத்து கருவுக்குள் உருவாகி கனிவாகி கதை அல்ல, கவிதை கதை சொல்றதல்ல, அது ஒரு காவியம் வந்தீங்க. அதான் இதை விட என்ன ஒரு கவிதைக்கு பெருமை சேர்க்க முடியும். இது ஒரு காவியம். ஒவ்வொரு கவிதையுமே ஒவ்வொரு காவியமாக வருகிறது. அது அந்த தைத்த நொடி அந்த எங்கள் மனசுல ஒரு கவிதை எங்கள் மனதிலே தைக்கிற அந்த நொடி, அதுதான் அந்த கவிதை உயிர்ப்பு பெறுகிறது. பிறந்த நொடி அதுதான். அதனுடைய அந்த பிறப்பின் ரகசியம் இன்னும் பலர் மனதுல போய் தைக்க வேணும். அது ஊசி நூலாக தைக்கிறது அல்ல, அது நல்ல விஷயத்தை அங்கே கொண்டு போய் பதிய வைக்கிறது. அதுபோல சிந்தைக்குள் விழுந்த கரு, ஒரு கவிஞன் ஒரு கருவை எடுத்துக்கொண்டால் அதை சிதியாமல் மொழியோடு அழகாக இழிய வைத்து கனகச்சிதமாய் அளவா அழகாக கொண்டு வரணும் கவிதை என்பதும் நெய்த இலை முத்தனவே முகுந்த அசைந்தது. அழகான முத்தாக அது அப்படி அசைகின்ற போது அது கவிதையாகிறது. செழுமைக்குள் செதுக்கி எழும் மொழி மகளால், எங்கள் மொழியோடு அந்த மொழி மகளாலோடு அழகாக எழிலாக கொஞ்சி அது இணைய வேண்டும். அதே நேரம் ஒவ்வொருவருடைய நெஞ்சத்திலும் புகுந்து எழுந்து, அது எழுதுபவரின் நெஞ்சத்தில் முதல் புகுந்து எழுந்து அதுவே இன்னும் பலர் மனதிலே வானவில்லாய் விரிந்து பல வண்ணங்களை, பல சிந்தனைகளை, பல விடயங்களை அங்கே கொண்டு வரும்போது அது பெரும் தெறிப்பாய். அந்த வானவிலின் அழகு கவருகிற போதும் அதே நேரம் அது பெரும் தெறிப்பாய் பலர் மனதில ஒவ்வொரு நிறம் ஒவ்வொருத்தர் மனதை கவர்றது போலத்தான் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு மனதை போய் அங்கே பதியமிடும். ஆய்ந்தறிந்து மொழிவதில்லை. ஒவ்வொரு கவிதையை நாங்கள் ஆராய்ச்சி செய்து இப்படியா அப்படியா அது அல்ல, அந்த அகத்தில் எழுதுகிற உணர்வு தான் கவிதை. நான் இப்போ என்ன உணர்வு என்ன விஷயத்தை எழுதுறேனோ அதுதான் அந்த உணர்வு தான் அங்கு கவிதையாகிறது. அது சிதறி விழும் செந்தமிழின் துகள்கள் எல்லாம் காந்தமென கவர்ந்து இளையும் பூஞ்சொலி.
ஒவ்வொருவரையும் கவர வேணும். இப்ப 4 வரி கவிதை கவர்ற அளவுக்கு 40 வரி கவிதை கவராது. அதே நேரம் நாம் எவ்வளவு கதையாக எழுதினாலும் 2 வரியில எழுதும் போது அது கொண்டே நச்சென்று கொண்டு போய் இன்னொரு வரியே அப்படியே கவர்ந்து இழுக்கிறது. இதுதான் இந்த கவிதைங்கிற போது ஒவ்வொரு பக்கமாக ஒவ்வொரு சிந்தனைகள் இருக்கு. உங்கள் பக்க கவிதை மிக கவர்ந்து எழுந்திருக்கிறது. மிக சிறப்பான வாழ்த்துக்கள். அந்த சொற்கள் கவிதைக்குள்ள ஒரு சொல்லு 2வது இப்ப மொழிக்குள் விதை விதைத்து கருவுக்குள் உருவாகி கனிவாகி என்று வரும்போது ஒவ்வொரு சொல்லுக்கும் இடையிலேயே ஒரு ஈர்ப்பு இருக்கிறது கவிதை. தனித்தனி சொற்களாக இல்லாமல் அந்த சொந்தக்காரமாய் அஞ்சி மாமா சித்தம் அடுத்தடுத்து இணைஞ்சு காதலர் நட்புகள் என்ற மாதிரி அந்த சொற்களுக்கு இடையில கூட அவ்வளவு ஒரு தொடர்பு அழகான கவி சொற்களாக இருக்கிறது. சிறப்பான வாழ்த்துக்கள். உங்களோட அனுபவம் அதே நேரம் அந்த கவிதைக்குள்ளே மிக்க மிக்க நன்றி. நான் இதுல சந்தோஷப்படுறேன். என்ன சொல்லிச்சேன்னா அந்த அந்த அழகான அந்த வரிகளை நீங்க சொல்லிதான் நானே ரசிக்கிறேன். ஓ, இவ்வளவு எழுதி இருக்கிறேன், இதுக்குள்ள இவ்வளவு திரட்சி இருக்கா, இந்த ரசிப்பை நானும் மற்றவர்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். உண்மையிலே அவ்வளவு ஆசையா இருக்கு. ஏனென்றால் நான் வந்து இதுல இருந்த நேற்று பின்னேரம் வந்திருந்தேன். இருந்து கொண்டு இந்த கவிதை தினம் வந்தது என்பது தெரியும். அப்ப எனவே கவிதையை பற்றி எழுதுவோமே என்று யோசிச்சேன். எழுத யோசிக்கல. சத்தியமா நான் சொல்றேன், உண்மையா நான் சொல்றேன், எனக்கு எந்த விதமான கட்டித்தனம் கிடையாது. ஆனா அந்த இருந்த நொடி எந்த எண்ணமும் விரலும் அசைஞ்ச அந்த ஒற்றை நொடி தான் அந்த கவிதை. எனவே நான் தமிழுக்கும் அதை தந்த கடவுளுக்கும் தான் நான் நன்றி சொல்றேன். அதை அழகா எனக்குள்ள மீண்டுமாக ஒரு அமிழ்த பெறுகிறது போல மீண்டுமா அதை இவ்வளவு சந்தோஷமா கொஞ்சம் நில்லுங்க. நொடிதான் அதை பார்த்தேன். நீங்க வாசிக்கும் போது பார்த்தேன். நான் அவ்வளவு ஒரு ஈர்ப்பு எனக்கு ஒரு நொடி ஒருக்கா வாசிக்க அவ்வளவு ஈர்ப்பு இல்லைங்க. 2 தரம் 3 தரம் வாசிக்கும் போது இன்னும் நிறைய ஈர்க்கும் அந்த கவிதை. அவ்வளவு தூரம் அழகா இருந்தது. உண்மையில முகத்துக்காக சொல்லிருக்கேன். பார்த்த உடனே தான் எனக்கு தரம் பார்க்க எனக்கு இவ்வளவு ஈர்ப்பு வருது. 2 தரம் 3 தரம் வாசிக்கும் போது அதுல உள்ள சுவையா சொல்ல இதயத்தால மகிழ்ந்து சொல்றேன். அவ்வளவு நீங்க அதை சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. அத சொல்றதுக்கான சந்தர்ப்பம், பகிர்ந்தளிக்கிறான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. இறைவன் தந்த வேறவன் சேர்ந்து நாங்களெல்லாம் கவி பரம்பரையில வந்ததோ எங்களை அம்மா அப்பா முட்டன் பாட்டன் கவி வரிகளை வந்ததா இல்ல. நான் கற்றுக்கொண்டது எல்லாமே பாமுகத்தோடு தான். அதே நேரம் உங்களை போன்ற பலர் முன்னோடியாக எழுதி கொண்டு வரும்போது அந்த ஈர்ப்பு எனக்கு இன்னும் கூடியது. அது இப்ப கவிதைய உயிர் என்ற அளவுக்கு அப்படி ஒரு ஈர்ப்பை இந்த இப்ப நீங்கள் கூறிய தலைப்பு போலவே மனமா அறிவு என்றால் எப்படி அறிவு அங்கு இணைந்து வருகிறது, மனம் அதை அழகாக ரசித்து எடுத்து வருகிறது. வரும்போது நிச்சயமாகவே மிக அழகான தமிழை நாம் சுவைக்க முடிகிறது. எனவே அதை அழகாய் மீண்டுமாய் சுவைப்பதற்கு தந்த சந்தர்ப்பத்துக்கு நானும் நிறைவான நதிகளோடு உங்களோட ஸ்கிரீனில் நீங்கள் இருக்கிற விதமும் கூட மிக அழகா இருக்குது. அதற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தபடி பகுதி 2க்கு நிறைவான வாழ்த்துக்களோடு வாணி உங்களுக்கு அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்தபடி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு மிக்க நன்றி அக்கா. தொடர்ந்து நன்றி, வணக்கம். வணக்கம். கவி பகுதி 1 நிறைவுக்கு வருகின்றது. தொகுப்போடு ராவிஜயகோரியர்கள் தொடர்ந்து சிவதர்சனி அவர்கள் செல்வி அக்கா இருக்கிறார். வாங்க. வணக்கம். உற்சாகமான வணக்கம். வாணிமோகன் மற்றும் செல்விச்சாந்தி இருவருக்குமே சிறப்பான வணக்கத்தை கூறி 2வது பகுதி கவிதைகளோடு வரி கவிதைகளோடு இணைவோம். நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் வாசிக்க ரெடியா இருக்கிறாரு. அவருக்கு வரிகளை பதிஞ்சிட்டு இருக்கிறாரு. உங்கள் குரல்ல தருவீங்க தானே? நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் இங்க இருக்கிறார். நானாக இல்ல நான் கவிதையோடு இருக்கிறார், வரிகளோடு விரையிலன்னு சொன்னாரு. இல்ல அவரை காணோம். இல்ல சூமல இல்லையா? சரி, நாங்க வரிகளுக்குள்ள நாங்க வாசிப்போம், பிரச்சனை இல்லை. ஆனா பேருந்து வந்து சொல்லக்கூடாது. இல்ல சூமல இல்ல. சரி, நாங்க அடுத்த போவோம். வருவார் வந்திருப்பாரு. அடுத்த கவிதை யார் வரிகள் இருக்கிறார்? விடைபெறுவாய் ரமணானே. ஆமா, இது என்ன விண்ணானமா? விண்ணானம் இருக்கிறது. விண்ணானம் யுவாசிரி இசையோடு வந்திருக்கிறார். மற்றும் மூலதனம் அதுக்கு கீழே இவர் வந்திருக்கிறார், வசந்தா ஜெகதீசன் முன்னமே வந்து மூலதனம் என்ற தலைப்போடு வந்திருக்கிறார். ஆமா, அப்படி என்ன மூலதனத்தை பார்த்து கொண்டு போவோம். கவிதையா தெரியுமா யாருக்கு? கவிதையை தெரியுமா யாரது? பேரை
மேல போட சொன்னார்கள் பேரை பாப்போம் கீழே. பாப்போம். எங்க ஸ்டார் இல்ல சிவரூபன் சர்வேஸ் சிவரூபன் சர்வீஸ் யாரும் வீடியோல இப்ப வேற ஆகிட்டாங்க. சரி அவர் வீடியோ போட இல்லை மூலதனத்தோட செல்வம். நான் கவிதையை தெரியுமா தருகிறேன். செல்வி நித்யானந்தன் அடுத்த கவிதையை ரெடியா கவிதையே தெரியுமா? கவிதையே தெரியுமா? அவரும் நான் நினைக்கிறேன் கவிதை தினத்துக்காக எழுதியிருந்தாரா தெரியல. சரி. காதல் இன்பம் கவிதையே கனியும், காதல் இன்பம் கவிதையே கனியும், காலமே உனதாக்கி காசினியில் மலர்ந்தாயோ, காலமே உனதாக்கி காசினியில் மலர்ந்தாயோ, கற்பகமே அற்புதமே கலையாத பொக்கிசமே, கற்பகமே அற்புதமே கலையாத பொக்கிசமே, நிற்பதம் உன்னிடம் பணிந்தேன், நிற்பதம் உன்னிடம் பணிந்தேன், வித்தைகள் கோடியே விளம்பிடும் வண்ணமே, வித்தைகள் கோடியே விளம்பிடும் வண்ணமே, முத்துக்கள் பரப்பியே உலகும் ஆளுமே, சித்துக்கள் இல்லையே சிந்தையே வசமாய், முத்துக்கள் பரப்பியே உலகும் ஆளுமே, சித்துக்கள் இல்லையே சிந்தையே வசமாய், கற்றுடன் மிளிரும் நிலையே நற்றமிழ் நவின்றிட நாதமும் ஓங்கிட, கற்றவர் சிறந்திட காற்றாய் வீசிடவும், கற்றுடன் மிளிரும் நிலையே நற்றமிழ் நவின்றிட நாதமும் ஓங்கிட, கற்றவர் சிறந்திட காற்றாய் வீசிடவும், உறவாய் ஊற்றாகவே ஊறும், உறவாய் ஊற்றாகவே ஊறும், பொற்புடன் துலங்கும் சான்றே ஏற்றிடு ஏகமனதாய், பொற்புடன் துலங்கும் சான்றே ஏற்றிடு ஏகமனதாய் கொண்டு, ஏகமனதாய் கொண்டு பேராதரவு காட்டியே, ஏகமனதாய் கொண்டு பேராதரவு காட்டியே, வீற்றுமே வருவாள் வீணையுடன் வாணியும், வீற்றுமே வருவாள் வீணையுடன் வாணியும், சாற்றிடு மலர்கள் அவளுக்கே, சாற்றிடு மலர்கள் அவளுக்கே. வீணையோடு கலைவாணி வீட்டிருப்பாராம், அவருக்கு மலர்களை சாற்ற சொல்லுகிறார், கவி மலர்களை சாற்ற சொல்லுகிறார் என்று நினைக்கிறேன். ஆகவே கவிதையே தெரியுமா? அதுல அவர் சிவரூபன் சர்வேஸ்வரி அழகாக கவிதையே தெரியுமான்னு கவிதையிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறார். உனக்கு தெரியுமா என்னென்ன விஷயம் இது இருக்கு? காதல் இன்பம் கவிதையே கனியும், காதல் இன்பத்தை கவிதை என்ற உடனே எல்லோருமே முதல் சொல்வது காதல். அது காதலுக்கும் கவிதைக்கும் அப்படி ஒரு ஈர்ப்பு இருக்கா தெரியல. காதல் இன்பம் கவிதையே கனியும், காலமே உனதாக்கி காசினியில் மலர்ந்தாய், இந்த காசினியில் நீ மலர்ந்திருக்கிறாய், அதற்கு இன்னும் கற்பகமாக அற்புதமாய் கலையாத பொக்கிசமாக இருக்கிறாய், உன் பதம் உன்னுடைய பாதம் பணிந்து உன்னிடமே நான் பணிந்து சரணடைகிறேன், வித்தைகள் கோடியே விளம்பிடும், பல வித்தைகளை கவிதைக்குள்ளே காணுகிறோம், அதே நேரம் முத்துக்கள் பரப்பி மூவுலகுமாள், விண்ணுலகு மண்ணுலகு எல்லா உலகத்தையும் இந்த கவிதைகள் ஆளுகிற காலமாக. இதுல சித்துக்கள் இல்லை, இதுல நம்ம சித்துக்கள் சித்து விளையாட்டுன்னு சொல்வார்கள், மாந்திரிகம் அது இது மயக்க, அந்த சித்தொன்னும் இங்க இல்ல. ஆனா சிந்தியை வசமாக்குது. என்ன வச்சிருக்கிறீங்க இந்த கவிதையில, அப்படி ஒரு பெயர்கள் அப்படி கவர்ந்திருக்கிறதுன்றதுக்கு அவர் சொல்றாரு, இங்க ஒன்னும் சித்து விளையாட்டு இல்லை, ஆனால் அந்த எங்க சிந்தைகளை வசமாக்கி விடுகிறது. அதே நேரம் கற்றுடன் மிளிரும் அந்த நிலையிலும் கூட கற்றவர்களோடு சிறப்பாய், கற்றவர்கள் இன்னும் சிறந்திடவும் காற்றாய் வீசிடவும், அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாமே காற்றாக வீசிடவும், நற்றமிழ் நவின்றிட, இந்த கவிதைகளுடைய ஒவ்வொரு விஷயமுமே அவருக்கு சிறப்பத்தான் சொல்லிக் கொண்டு வர்றார். கற்றவர் சிறந்திடவும் காற்றாய் வீசிடவும், உறவாய் ஊற்றாகவே ஊறும். இது எங்களோட நாங்கள் இப்ப கவிதையை எழுத தொடங்கிட்டோம்னா நான் நினைக்கிறேன் அது எங்களோட ஒரு உறவாகவே எங்களோட இணைந்திருக்கிறது, இன்னும் எழுத ஊறிக்கொண்டு போகிறது, இன்னும் கற்பனைகளோடும் நிஜங்களோடும் கவிதையை என்னோடு பேசிக்கொண்டிருக்கிறது. பொற்புடன் துலங்கம் சான்றே ஏற்றிடு ஏகமனதாய், கவிதையை நீ எல்லாவற்றையும் ஏகமனதாய் ஒன்றாக ஏற்றிடு, அதே நேரம் பேராதரவு காட்டி பெறுகின்ற இந்த கலைவாணியினுடைய அருளாளி எங்களுக்கு கலைகள் வரும்போது கவிதையும் அதனோடு தான் உன்னோடு வந்து இணைந்திருக்கிறதாகவே அந்த தாய்க்கு கவிதையை நீ சாட்டி, பூமாலையாக அல்லாவிட்டாலும் கவி மாலையாக நீ அவளுக்கே சாட்டி, ஏனென்றால் ஒரு கலையை தந்தவளுக்கே அதை சமர்ப்பணமாக்குறது ஒரு பெருமை. ஆகவே கவிதையை தெரியுமா, உன்னுக்குள் எத்தனை விஷயம் இருக்கிறது என்பதை அவர் கவிதையிடமே கேள்வியை கேட்டு பதில் கூறுவதாக அமைந்திருக்கிறது இவருடைய கவிதை. அரையரவாசி மரபு அழகும் அதுக்குள்ளே நிறைய சொற்களோடு அவங்களோட சிறப்பு இருக்கிறது. மிக சிறப்பான வாழ்த்துக்கள் சர்வீஸ்வரி, அழகான வரிகளை இணைத்திருக்கிறீர்கள். இந்த அத்தனை வரிகளும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லுகிறது. வாழ்த்துக்களை அவருக்கு நான் சொல்லிக் கொள்வேன். அடுத்த கவிதையுடன் மூலதனம் என்ற கவிதையுடன் ஜெர்மனியிலிருந்து வசந்தா ஜெகதீசன் அவர்கள். தேசங்கள் முழுதும் தேடப்படும், தேவைகள் உணர்ந்து ஆளப்படும், தேசங்கள் முழுதும் தேடப்படும், தேவைகள் உணர்ந்து ஆளப்படும்,
வாழ்வுக்கும் இதுவே அத்திவாரம் வருமானத்திற்கும் வாழ்வு தரும். வாழ்வுக்கும் இதுவே அத்திவாரம் வருமானத்திற்கும் வாழ்வு தரும். உறவுக்குள் உரிமை குரல் எழுப்பும் நல் நட்புக்கும் நம்பிக்கை உரமாகும். உறவுக்குள் உரிமை குரல் எழுப்பும் நல் நட்புக்கு நம்பிக்கை உரமாகும். அறிவுக்கு கல்வியாய் அடிபதிக்கும் அன்புக்கும் இதுவே அடிப்பலம். கவிதைக்கும் கருவே மூலதனம். அறிவுக்கு கல்வியாய் அடிபதிக்கும் அன்புக்கும் இதுவே அடிப்பலம். கவிதைக்கும் கருவே மூலதனம். அளப்பெரும் சேவையின் ஆதாரம் காத்திடம் அறிந்து கருக்கொண்டு. அளப்பெரும் சேவையின் ஆதாரம் காத்திடம் அறிந்து கருக்கொண்டு காரியம் மாற்றிடும் மூலதனம். பணம் என்ற ஒன்று மட்டுமல்ல பற்பல வளங்களும் மூலதனம். பணம் என்ற ஒன்று மட்டுமல்ல பற்பல வளங்களும் மூலதனம். உடலுக்கு உயிரே மூலதனம். அன்பும் அறனும் வேறென ஆளுமை நிறைக்குமே மூலதனம். உடலுக்கு உயிரே மூலதனம். அன்பும் அறனும் வேறென ஆளுமை நிறைக்குமே மூலதனம். சிறப்பான கவிதையுடன் உண்மையிலே நான் மூலதனம் கவிதை. மூலதனம் என்றால் பணம் மட்டும்தான் மூலதனமாக இருக்கும். எல்லோரும் சொல்வார்கள் வாழ்க்கைக்கு மூலதனம் வேணும், உழைப்புக்கு மூலதனம் வேணும், ஒரு கடை திறக்கண்டா எல்லாவற்றுக்கே மூலதனம் வேணும். அது பணத்தை அடிப்படையா வச்சுதான் அதை சொல்வார்கள். ஆனால் இங்க வசந்தா ஜெகதீசன் சொல்றார் ஒவ்வொரு விஷயத்துக்கும் மூலதனம் இருக்கிறது. அது வேறுபடுகிறது. கல்வி அறிவுக்கு கல்வி மூலதனம் ஆகிறது. மற்றும் காரியம் மாற்றுவதற்கு அதற்கும் உங்களுக்கு காத்திரமான ஒரு மனோபலம் அது மூலதனமாகிறது. கவிதைக்கு கரு மூலதனமாகிறது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் எது எது மூலதனமாக விளங்குகிறது என்பதை அவர் ஒவ்வொரு வரிகளிலே தந்து நிறைவாக சொல்லுகிறார். பணம் ஒன்று மட்டும் மூலதனம் அல்ல, பற்பல வளங்களும் தான் மூலதனம். ஆகவே எதற்கு எது மூலதனமாக இருக்கிறது என்று அந்த மூலதனத்தை அழகாக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். தேசம் முழுவதும் தேடப்படும். அதே நேரம் எங்கள் தேசம் முழுவதும் நாங்கள் தேடி ஓடுவது மூலதனத்தை தான். ஆனால் தேவைகள் உணர்ந்து ஆளப்படும். அந்த மூலதனம் எதற்காக தேவைப்படுகிறது? தேவைகள் உணர்ந்து இதை இன்னதுக்குத்தான் பணம் தேவை, இன்னத்துக்கு அறிவு தேவை என்று தேவைகள் உணர்ந்துதான் அவை ஆளப்படுகிறது. இந்த ரெண்டு வரிகளுமே ஆரம்பமே மிக அசத்தலாக இருக்கிறது. தேசங்கள் முழுவதும் தேடப்படும், தேவைகள் உணர்ந்து ஆளப்படும். அழகாக ஆரம்பிச்சிருக்கிறார். வாழ்வுக்கு இதுவே அத்திவாரம். மூலதனம் வாழ்வுக்கு அத்திவாரமாக இருக்கிறது. அந்த வருமானத்துக்கு கூட ஒரு வாழ்க்கையை கொடுப்பது மூலதனம். வருமானம் எங்களுக்கு ஒரு வருமானம் வருகிறது என்றால் அந்த வருமானம் எதை அடிப்படையாக கொள்கிறது? நாங்கள் மூலதனத்தை பெறுவதற்காக. அப்ப அந்த வருமானத்துக்கு ஒரு உயிர்ப்பை ஒரு வாழ்க்கையை தந்து விடுகிறது மூலதனம் என்கிறார். அதே நேரம் உறவுகளுக்குள்ளே உரிமை குரல் எழுப்புகிறது. நல் நட்புக்கு நம்பிக்கையாக விளங்குகிறது. இந்த நம்பிக்கை உஜமாக இருக்கிற மூலதனம். அதாவது எங்களுடைய நம்பிக்கை நட்பு இவற்றுக்கெல்லாம் நட்புகளுக்குள்ள உறவுகளுக்குள்ள ஒரு நம்பிக்கை தேவை. அந்த நம்பிக்கை தான் மூலதனம். எங்களுடைய உறவுகளை கட்டி எழுப்ப ஒரு நம்பிக்கை நிச்சயமாக இருக்கும். அதுதான் மூலதனம் என்பதை அழகாக தந்து. அறிவுக்கு கல்வியாய் அடிபதிக்கிறது இந்த மூலதனம். எங்கள் அறிவுக்கு மூலதனமாக இருப்பது கல்வி. கல்வி கற்றாத்தான் அங்கே அறிவு சிறக்கும். அன்புக்கும் இதே ஒரு பலமாக இருக்கிறது இந்த மூலதனம். அன்புக்கு கவிதைக்கு கருவாக வந்து மூலதனம் அமர்ந்து இருக்கிறது. அது கூட மிக அழகாக இருக்கிறது. அதே நேரம் அளப்பெரும் சேவையின் ஆதாரமாக மூலதனம் இருக்கு. கவிதைகளுக்குள்ளே கருக்கொள்ளுகிறது. ஆகவே நீங்கள் பணம் மட்டும்தான் மூலதனம் என்று யாரும் நினைத்து விட வேண்டாம். பற்பல வளங்கள் மூலதனமாக இருக்கிறது. அதே நேரம் எங்கள் உடலுக்கு மூலதனம் உயிர். அந்த ஒரு வினாடியிலே போய்விடும் உயிர். அது அந்த உயிர் எங்களோட இருந்து அசைக்கும் வரைக்கும் எங்களுக்குள்ளே ஒரு மூலதனம் உயிராய் அமர்ந்திருக்கிறது. அன்பும் அறனும் வேறென ஆளுமையோடு நிலைத்திருக்கும் போது அதுவும் மூலதனமாக இருக்கு. எங்களோடு அன்பு அரண் இந்த ரெண்டுமே வாழ்க்கையில் இணைந்திருக்கும் போது அது எங்கள் வாழ்க்கையின் மூலதனமாக இருக்கிறது. அந்த மிக ஆய்ந்து அழகாக கவிதைக்குள்ளே அந்த மூலதனத்தை ஒவ்வொரு வரிகளோடும் சிறப்பாக பொருத்தி இருக்கிறார். இதுவரைக்கும் மூலதனம் என்றால் பணம் மட்டுமன்று நினைத்திருந்தவர்களுக்கு மூலதனம் எப்படி ஒவ்வொரு விடயத்திலும் இணைந்தாடுகிறது என்பதை அழகாய் தன்னுடைய பாணியிலே சிறப்பாக தந்திருக்கிறார் வசந்தா ஜெகதீசன். வேறு சிறப்பான வார்த்தைகள் அவருடைய வேற சொற்களும் அவ்வளவு அழகாக எப்படி சொல்வது முத்து போல முத்து வைரம் அப்படி ஒரு சொல்லி சொன்னாலும் அந்த சொல்லுக்குள்ள பல விஷயங்கள் ஆழ்ந்து போய் இருக்கும். அப்படியான சொற்கள் காத்திரமான சொற்கள். சிறப்பான வாழ்த்துக்கள் வசந்தா. அக்காபி சத்தம் வரையில
நேவிசக்கா நானாக நான் இல்லை, நான் நானாக. அவர் நானாக இல்ல போலாடாக்குது. அடுத்த கவிதையை பாருங்க. ராணி சம்பந்தத்தை இருக்காக்கும் ராசம் வந்துட்டா வீடியோவில் வந்துட்டு இருக்காரு. அதை நான் இல்ல பார்க்க வீடியோல வந்தவர் அப்ப அடுத்த இது இசையோட யவாசரி இருக்கிறார். முன்னாலமோ விட்டது. வணக்கம் ராணி சம்பந்தர். நேவிசக்கா நேவிசக்கா ஆமாம், என்னுடைய கவிதையை வாசிக்கணும் என்னுடைய லேப்டாப் நின்று விட்டது, சார்ஜ் இல்லாம. நான் இப்ப ஐபோன்ல நிக்கிறேன். மற்ற கவிதையை தேடி எடுக்க வேணுமே. நான் நீங்க வாசிங்க யாராவது என்னுடைய கவிதையை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சரி, யாரு கொடுக்குறீங்க? நான் நானாக அப்படின்னா இப்ப செல்வி நித்யானந்தன் வாசிச்சபடியா வசந்தாக்கான்னு நான் தருகிறேன். அடுத்ததை அப்படின்னா நீங்க ரெடி ஆகுங்க இசையை. சரி, நான் நானாக 416வது கல்வெறிகளோடு நேவிஸ் பிலிப்ஸ் எழுத. நான் நானாகி மனதளவில் தோப்பாகி எதிர்பார்ப்பு ஏதுமின்றி செழித்தே நான் வளர்ந்திடுவேன். நான் நானாகி மனதளவில் தோப்பாகி எதிர்பார்ப்பு ஏதுமின்றி செழித்தே நான் வளர்ந்திடுவேன். எனக்கு நானே என என் முனங்கள் இசையாக, எனக்கு நானே என என் முனங்கள் இசையாக, எனக்கென ஓர் உலகம் என்னை சுற்றி அமைத்திடுவேன். எனக்கென ஓர் உலகம் என்னை சுற்றி அமைத்திடுவேன். என்னை நாடி வருவோரை அன்போடு அணைத்திடுவேன். மனம் நோகாவண்ணம் என்னாலும் காத்திடுவேன். என்னை நாடி வருவோரை அன்போடு அணைத்திடுவேன். மனம் நோகாவண்ணம் என்னாலும் காத்திடுவேன். என் கவலை என்னோடு இடர்வெறினும் கலங்க மாட்டேன். என் கவலை என்னோடு இடர்வெறினும் கலங்க மாட்டேன். நடப்பது நடக்கட்டும், அடுத்தவர் வார்த்தையில் நோக மாட்டேன். நடப்பது நடக்கட்டும், அடுத்தவர் வார்த்தையில் நோக மாட்டேன். நான் நானாக இருக்கும் வரை, அடுத்தவர் வார்த்தையில் நோக மாட்டேன். நான் நானாக இருக்கும் வரை. பொய்தானே? சொல்லும் போது நன்றாக இருக்கிறது, ஆனால் முற்று முழுவதுமான பொய். இல்ல இல்ல, அவர் சரி, ஒரு துளி அவருக்கு ஒரு, நான் நினைக்கிறேன் ஒரு உற்சாகம் ஒன்று வந்திருக்கு. நான் நானாகத்தான் இருப்பேன். அது அப்பப்போ நாங்க குழம்புறோம். குழம்பாம இருக்கும்போது இப்படி தெளிவாக இருந்தால் எப்பவுமே இல்ல, நேற்றைய சம்பவத்தை எடுத்தாலே அங்க மனம் பாதிச்சது. அப்ப ஏன் இப்ப போய் சொல்றீங்க? வேறு ஒரு பொருளை கொண்டு வராரோ. இப்ப நான் தோப்பாகுவேன், மற்றவர்களுக்கு உதவுவேன், அன்பாக அணைப்பேன் போது இது ஒரு பொருளை கொண்டு வரார் என்ற எதிர்பார்ப்போடு வாசித்து கொண்டு வரும்போது நிறைவாக அவர் சொன்னார், அடுத்தவர் வார்த்தையில் நான் நோக மாட்டேன் என்ற நான் நானாக இருக்கும் வரை இன்னொருவர் என்னை தாக்க முடியாது, இன்னொருவர் என்னை நோகடிக்க முடியாது. நான் எனக்கு ஒரு பாதுகாப்பை, என்னை சுற்றி ஒரு உலகத்தை அமைப்பேன். நான் எனக்கு முனங்கள் முனங்கள் கூட எனக்கு ஒரு ஈஸியாக எடுத்துக்கொள்வேன். அதாவது நான் முனகினாலும் அது ஒரு உற்சாகம் அது சும்மா அவர் நுனி நாக்கால் சொல்றாரு தவிர அடிமனதை தொட்டு பார்த்து அடிமனதில் நாங்கள் நுழைந்து பார்க்க கடைசி வரைக்கும் இல்லை. கவிதையே பொய், கவிதையே பொய். அப்ப பொய்யடா, நாங்க பொய் கவிதை வாசிக்கிறோம். கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு. அப்பவாணி தலைப்ப மாத்துங்க. இல்ல இல்ல, இப்ப இந்த இன்றைய தலைப்புகள் இன்றைய வந்த நான் நானாக இல்லையே. ஏன் அப்படி சொல்றீங்க? அப்படி எல்லாத்திலும் சொல்ல முடியாதானே? அதுதாங்க அவர் சொல்லுறார், நான் நானாக இருக்கும் வரை இவ்வளவும் செய்வேன். நான் எப்பாவது கொஞ்சம் எனக்கு எதுவும் நடக்கலாம். ஆனால் இப்படியான வரிகளை தரும்போது இப்ப நேவிஸ் இப்படி வரி தரும்போது அது இன்னொரு பேருக்கு ஒரு உற்சாகமா இருக்கோ. அப்ப நான் நானாக இருந்தால் இதெல்லாம் என்னை காக்காது. ஆகவே நான் இன்னும் தெளிவு போடுவோம். என்ன எவ்வளவு உறுதியா இருந்தாலும் இன்னொரு பேர் ஒரு வார்த்தையை சொன்ன போது டக்கண்டு நாங்க முடங்கி விடுவோம். டக்கண்டு மனம் அவர் உடைய மாட்டேன்னு சொல்றாரு. அதான் சொல்றேன், அது போய் தானே. உடைய மாட்டேன் என்று சொன்னா எந்த நேரம் உடைஞ்சு இருக்கிறது இல்லை தானே. சில நேரத்துல நான் உடையாம உடைஞ்சாலும் அடுத்த நேரம் நான் தெளிவு பெற்றுட்டேன். சரி, அவருடைய கவிதைக்குள்ளே நாங்க நுழைவோம். சரி, அவரை பார்க்க இப்ப நான் நானாக இருக்கும் போது நான் மனதளவில் தோப்பா தனியாள் இல்லை. நான் என்னளவு தோப்பாகி எதிர்பார்ப்புகள் ஏதும் வந்து நான் மற்றவர்கள் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் எதிர்பார்ப்பில்லை. நான் இப்படித்தான், நான் செழிப்பாயிருக்கும், வளர்ந்துடுவேன். எனக்கு நானே என என் முனங்கள் இசையை கூட அதை நான் ரசித்துக் கொள்வேன். எனக்கு ஒரு உலகம், எனக்கு என்னை சுற்றி இதுதான், இது இப்படித்தான், நான் இப்படி என்ன ஒரு உலகம் இருக்கு. என்னை நாடி வருவோரே அன்பாய் அணைத்திடுவேன். அந்த வரிகளை நான் கட்டாயம் அன்பாக அணைப்பேன். அவர்கள் மனம் நோகாவண்ணன் நான் காத்திருக்கேன். அவர்கள் மனம் புண்படாத வரைக்கும் அவர்களை சில பேருக்கு இதுவே வேலையாக இருக்கும். ஏதாவது ஒன்று குத்தல் போடுவோம், குத்தி அவர்களும் ஓத்த மாற வைப்போம் என்பது சிலருடைய பாணி. ஆனால் அது உண்மையிலேயே அது செய்பவர்களுக்கு தான் அந்த வேலை திரும்ப வந்து சேரும்
இருக்கிறார். ஏன்னா யார் ஒருவரையும் ஒரு நிமிடமாக நாம் சிரிக்க வச்சு பார்த்திருக்கிறோமா, அல்லது அவரை ஒரு மகிழ்ச்சி வச்சு ஒரு நல்லா இருக்கும் உங்களோட உடுப்பு, நல்லா இருக்கும் உங்களோட கதை, உங்களோட கவிதை நல்லா இருக்கு, அல்லது உங்களோட இன்றைய இந்த சட்ட நல்லா இருக்குன்னு சொல்லும் போது அந்த ஒரு நொடி அவர்கள் மனம் ஒரு முகம் ஒரு டக்கான ஒரு மேல இருக்கும். அந்த விஷயத்தையும் கூட செய்யாமல் இது என்ன இந்த கலர், இது என்ன அப்படி, இது என்ன நடை, உங்களோட கால் என்ன புண்ணா, கையில் என்ன மண்ணா, அப்படி ஏதோ ஒன்றை நோண்டும் விதமாக கதைக்கிறது சில பேர். இல்லை உண்மையில் அது எனக்கு இருக்கின்றது. உடனே இப்போ அன்றைக்கு பன்னிசை பாடினார் அக்கா. பன்னிசைன்னா பஞ்சபிராணம் கோயிலில், சரியா, அவர் பூசையில் உண்மையில் சூப்பராக சிறப்பாக இருந்தது. அவர் பாடின அவ்வளவும் அந்த இது என்ன பஞ்சபிராணம் அவள் பாடி முடியும், கொஞ்சம் நேரம் இதாண்டு பூசையெல்லாம் முடியும். நான் சொன்னேன் உண்மையில் மிக சிறப்பாக இருந்தது, மிக அழகாக பாடியிருந்தேன் நீ என்று சொல்லி. உண்மையில அவருக்கு அந்த முகத்தில் இருந்த சந்தோஷம். நாங்கள் ஒரு சின்ன பிள்ளையா இருந்தாலும் ஒரு வயோதி பேரா இருந்தாலும் நாம அதை கேட்டுக்கொள்ளணும். அந்த நொடி அவர் அந்த பாடி முடிக்கவோ அல்லது ஒன்றை செய்து முடியும் உடனே ஒரு வாழ்த்து சொல்லும் போதும் அந்த சந்தோஷம் ஒரு தட்டி கொடுப்போம், மகிழ்ச்சி படுத்தி பார்க்கறதுக்கு எங்களுக்கு ஒரு வார்த்தையே போதும். ஆனா நிறைய பேருக்கு எங்களுக்கு அந்த மனம் வருவதில்லை. சொன்னாவைக்கு லெவல் வந்துடும், நான் என்ன இறங்கி போய் சொல்றது என்று இப்படி யோசிச்சு கொண்டு இருக்கும் போது அது காலம் கடந்தது. அந்த இடத்துல நாம ஒரு வார்த்தை சொல்லுற போது அங்கு அவர்களை விட நாம் தான் பெரியவர்களாக அங்கே அந்த நேரத்துல உணரப்படுது. ஆகவே என்னை நாடி வருபவர்களை நான் அன்பாய் அணைத்து என் கவலை என்னோட, அது எனக்கு நிறைய கவலை இருக்கலாம், எனக்குள்ள இழப்பு இருக்கலாம், எனக்குள்ள வேதனை இருக்கலாம், அது என்னோட வச்சுக்கொள்வேன். அதை அவர்களுக்கு மற்றவர்களுக்கு அதை காட்டணும் இல்லை. இடர்கள் வரும்போதும் நான் கலங்க மாட்டேன், நடப்பது நடக்கட்டும், இதெல்லாம் வாழ்க்கையில நடக்கும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆகவே அடுத்தவர் என்னை நோக அடிக்கண்டு வரும்போது அது நான் நோக மாட்டேன். எப்ப நானாக இருக்கேன், நானாகவே நாங்கள் நேஸ் பிலிப்ஸ் அவர்கள் எப்பவுமே அவர் நானாகவே இருக்கவே நாங்களும் வாழ்த்திக் கொள்வோம். துணிவு வேணும் நானாக. ஏன்னா நெடுகளும் நாங்கள் இன்னொருவர் நான் எழுதின கவிதையும் கூட இன்றைக்கு எல்லாமே தாக்கங்கள் தான். நாங்கள் எவ்வளவுதான் அறிவுபூர்வமா நடந்தாலும் சொல்லுவார்கள் அறிவாக நடக்க வேண்டாம், மனசை பார்த்து நடவுங்க, நெடுகளுமே அறிவு சொல்லி நடந்தா நீங்கள் எப்பவுமே ஒரு படிச்சவே இல்லாத அப்படி ஒரு மேதாய்மை கதைக்கும் அன்பண்ட மனசு கதைங்க. ஆனா கடைசியா மனசு சொல்லும் போது நாங்கள் ஒரு காலத்தை முட்டாள் மாதிரி தான் நிற்போம். வட இது திருப்பியாவே சொல்லினா உங்களுக்கு மூளை இல்லையா, ஏன் யோசிக்கலைன்னு சொல்லும் போது தக்காண்டு அட அப்ப நாங்க மூளையோ யோசிக்காம கதைச்சிட்டோமான்ட்டு. ஆகவே எந்த ஒரு இடத்திலும் ஒரு மாற்றமோ அல்லது ஏதாவது ஒரு தாக்கங்களோ வந்து கொண்டு வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே நாங்கள் கட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆகவே அந்த அறிவா வேணாமா அது போலத்தான் நாங்கள் மற்றவர்களை தாக்குகிறார்கள் என்றால் ஒரு நாள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இவர்கள் இப்படித்தான் தாக்க போறாங்க, இதுக்கு முன்ன நாங்கள் சுதாரிச்சுக் கொள்வோம், நம்மை தெளிவுபடுத்திக் கொள்வோம் என்று ஒரு துணிவு வேணும். அந்த வகையில இந்த கவிதை பலருக்கு துணிவை கொடுக்கும். இந்த வரிகள், இந்த சிந்தனை நானாக இருக்கும் வரைக்கும் என்னை யாரும் தாக்க முடியாது, நானும் மற்றவர்களை மூகடிக்க மாட்டேன். மிக சிறப்பான வரிகள் அவர்களே. இதே மாதிரி நடந்து கொண்டால் உண்மையிலே அவர் உமன் தான். நீங்க உண்மையில யார் சொன்னார்கள், யாரு விண்வெளிக்கு போய் வந்தவர், அவரை விண்வெளிக்கு அவருக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா போய் வந்தார். எங்களுக்கு கவிதை எழுதி எங்களை நாங்க ஏதோ எங்களால முடியாவிட்டாலும் கவிதையிலேயாவது நாங்க சாதிப்போம், நாங்க எழுதி சாதித்துக் கொள்வோம். ஏன்னு சொன்னா இந்த நேற்றைய இந்த கவிதை தலைப்பை தேர்றதுக்கே என்னத்தை எழுதுறது ஒன்று கவனிச்சிங்களா? இன்றைய கவிதைகள் அத்தனையுமே, தலைப்புகள் அத்தனையுமே ஒரு தத்துவமான ஒரு இதுகளை கொண்டதான் அமைஞ்சிருந்தது. இன்றைய கவிதைகள் எல்லாம் உங்களோட கவிதையாக இருக்கட்டும், விஜயகுடைய கவிதையாக இருக்கட்டும், ராணி சம்பந்த் அந்த ரஜினி அந்தன் அவர்கள் விண்வெளியில வந்த பற்றி இருந்த ராணி சம்பந்தருடைய கவிதையாக எல்லாம் ஒரு தத்துவ கவிதையாகத்தான் வந்திருந்தது. என்னென்ன கவிதைகள் விருப்பத்தலைவென்று வரும்போது ஒரு கொஞ்சம் தடுமாற்றமாக கவிதைகளை தேடி தலைப்புகளை தேடி எடுத்து எழுதுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. புது தலைப்புனா டக்கண்டு எழுதிடலாம், இதுகள் தேடி எடுத்து கஷ்டமா இருக்கிறது. இப்ப விஜயம் தங்கராஜா எல்லாம் கவிதை எழுதினா மிகவும் சிறப்பாக இருந்தது. அந்த கவிதை எல்லாம் வாழ்வியலோட சம்பந்தப்பட்டதாக மிகவும் சிறப்பாக இருந்தது. இப்ப வசந்த கவிதை கூட மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது கவிதைகள். ஆகவே நீங்க செய்துட்டு சிலருடைய கவிதைகளை வேற இருக்கிறது. உங்கள் கவிதை மிக சிறப்பான வாழ்த்துக்கள். நீங்க நேர இருக்கிறபடியே நாங்க விடைபெறு ரமலானே அல்லது இது என்ன உன்னாரம் எது வாசிக்கப்பட்டு
ஜெபஸ்ரீ அவர்களுடைய கவிதை வாணியும் இருக்கிற வாசிப்பான் வாசி ஆமா வாணிபவன் இந்த விண்ணானத்தை வாசி முன்னாளத்தை வாசிங்கோ. அப்ப நான் வாசிக்கிறேன் இது. வஜிதாட கவிதையும் நான் பதிஞ்சு விட்டேன் நானு. அது நிறைவாக இருக்கிறது. இன்னும் ஒன்று ஜியா நடேசன். சரி, ஓகே. இப்பொழுது வருகின்றார் கனடாவில் இருந்து ஜெபஸ்ரீ தெய்வீகன் அவர்கள். அவரது கவிதை 54வது இசை. பிறப்பிலும் இறப்பிலும் பின்தொடரும் முணுமுணுப்பாய், பிறப்பிலும் இறப்பிலும் பின்தொடரும் முணுமுணுப்பாய், கண்மூடி தூங்க வைக்க கையாளும் இசையிடுவாய், கண்மூடி தூங்க வைக்க கையாளும் இசையிடுவாய், இருதய துடிப்பும் இசைக்குமே கருவியாய், மனிதனின் ஓட்டமும் மலைக்குமே அதிர்வலையாய், இருதய துடிப்பும் இசைக்குமே கருவியாய், மனிதனின் ஓட்டமும் மலைக்குமே அதிர்வலையாய், தாய் வயிற்றின் கருவாய் தந்த பாடல் நலுங்கு, தாய் வயிற்றின் கருவாய் தந்த பாடல் நலுங்கு, மண்ணில் உதித்ததும் மலர்ந்தது தாலாட்டு, தாய் வயிற்றின் கருவாய் தந்த பாடல் நலுங்கு, மண்ணில் உதித்ததும் மலர்ந்தது தாலாட்டு, இளம் வயதினிலே காதலும் வீரமும், இளம் வயதினிலே காதலும் வீரமும், உயிர் துறந்த பின் உப்பாரி பிறந்ததிங்கே, உயிர் துறந்த பின் உப்பாரி பிறந்ததிங்கே, உயிராகவே இசை உயர்ந்தது உலகினிலே, உயிராகவே இசை உயர்ந்தது உலகினிலே, எதிர்கால சந்ததியும் எண்ணி இதை இசைத்திடு, எதிர்கால சந்ததியும் எண்ணி இதை இசைத்திடு. நன்றி. ஜெபாஸ்ரீ இசையோடு வந்திருக்கிறார், இசைந்து வந்திருக்கிறார். எதிர்கால சந்ததியுமே இசையோடு இசைந்துடுங்கிற ஆம், அவர்களுடைய இசை ஆர்வமும் அதிகம் எதிர்கால சந்ததிக்கு. எப்படி என்றால் அவர்களெல்லாம் 200-300 பிராங்க் டிக்கெட் எடுத்து போய் பார்க்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறார்கள். இங்கு அவர்களுடைய நாட்டம் அப்படி போகிறது. அது இன்னும் ஒரு பக்கமாக அந்த இசையோடு அவர்கள் வாழ்வு. நம் வாழ்க்கையை பார்க்கிற போது பிறப்பிலும் இறப்பிலும் எம்மோடு பின்தொடரும் முணுமுணுப்பாய். எப்போதுமே ஒரு சிலர் பாடலை வாய்க்க முணுமுணுப்பார்கள். அது எனக்கு வந்த பழக்கம் இருக்கிறது. பிடிச்ச வரைக்கும் தான் அங்க இங்க போய்களே வாய்க்கிற அது முணுமுணுத்து கொண்டிருக்கேன். பிறப்பிலும் இறப்பிலும் இணைந்திருக்கிறது, தாலாட்டாக ஒப்பாரியாக இருக்கிறது. இன்று அருகி போன விஷயமாக இந்த ஒப்பாரி இருக்கிறது. அது இப்ப சும்மா கலைக்கிற போதே ஒப்பாரி வச்சு கொண்டு சொல்லுவார்கள். நாங்கள் இறப்பு உள்ள போய் இப்போ இந்த காலத்திலே ஒப்பாரியை எல்லாம் காணுவது இல்லாம போய்விட்டது. தாலாட்டு ஒப்பாரி எல்லாமே அருகி போனாலும் இவை இருந்திருக்கிறது எங்களோடு. இதெல்லாம் முணுமுணுப்பாய் பாடல்களாக இப்போது இருக்கிறது. சினிமாவிலையாவது கேட்கிறோம். கண்மூடி தூங்க வைக்க கையாளும் இசை இவையாக இருக்கிறது இந்த தாலாட்டாக. அதே நேரம் இருதய துடிப்பும் கூட ஒரு இசைக்கும் கருவியாய், அது டிக்கு டிக்கு லேப்டாப் அப்படி இப்படி இருதய துடிப்பும் கூட எங்களுக்குள்ளே ஒரு கருவியா இசையாய்த்தான் இருக்கிறது. மனிதனின் ஓட்டமும் மலைக்குமே அதிர்வெளியாய், அதுவும் கூட ஒரு இசையா, ஓட 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 நமக்குள்ள மலைக்கக்கூடிய ஒரு அதிர்வெளியாக கூட இசை இருக்கிறது. தாய் வயிற்றின் கருவாய் தந்த பாடல் நலுங்கு, நலுங்கு வைக்கிறது அது பாடலோடு சம்பந்தப்பட்டதா என்று நான் ஜெபாஸ்ரீ நலுங்கு வைக்கிறது என்றது அந்த கல்யாணத்துல பின்னிரமா ஏதோ அது ஒரு சடங்காக செய்கிறார்கள். அது நலுங்கு வந்து இசையா அது சொல்றது என்னத்தை சொல்றது நலுங்கு வைக்கிறேன்னு என்னோ சினிமாவில சொல்றாங்க. மஞ்சள் எல்லாம் பூசிட்டு மாதிரி ஒன்றுதான். அது ஒரு சடங்கு முறையா இருக்கு. கருவுக்கான இசையாக அது இருக்குமா என்பதை அது ஒருக்கா தெளிவுபடுத்த வேண்டும். எங்களுக்கு அது தெளிவில்லை. கற்பிணி பெண்கள் 7ஆம் மாசத்துல வளைகாப்பு செய்வார்கள் தானே, மஞ்சள் எல்லாம் பூசும்போது ஒரு குளிர்மையை கொடுக்குமாம் அவர்களுக்கு. மஞ்சள் எல்லாம் பூசி செய்யற போது குளிர்மையை கொடுக்கும். அந்த நேரம் காப்பு போடுறவை. இப்ப காப்பு வந்து குழந்தை இந்த காதுக்குள்ள மெல்லிய சத்தங்கள் கனகனப்பு கேட்கும் போது அந்த குழந்தைக்கு ஒரு தாலாட்டு மாதிரி அது நலங்கு கல்யாணத்துக்கு முதல்ல செய்யறது அதுதானே. அந்த வளகாப்பு வேறு நலங்கு வேறு. நான் நினைக்கிறேன் வளகாப்பை இதுல இணைச்சிருக்கலாம். அந்த வளகாப்பு ஓசை, வளையல் ஓசை குழந்தைக்கு போனோம்னா அந்த வளகாப்பு செய்கிறார்கள். அது இப்ப இங்க இளம் சந்ததிகளும் செய்யணும். குழந்தை பிறந்த பிறகு வைக்கிறது அது நலங்கோ. இப்ப அது செய்ய மாட்டாங்க. குழந்தை பிறந்த பிறகு செய்வது 7ஆம் மாசத்துல செய்வார்கள். அது சும்மா அது வளகாப்பு. ஆக இது நலங்கு திருமணத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். சில விளைவர் அதை இப்படி நினைச்சிருக்கலாம். அதை நாங்கள் தெளிவுபடுத்தி தாய் வயிற்றின் கருவாய் தந்த பாடல் நலங்கு, மண்ணில் உதித்ததும் மலர்ந்தது தாலாட்டு. அது வயிற்றுல இருக்கும் போது அவர் அந்த விஷயத்தை சொல்றார். அதுக்கு வளையோசி அந்த வளைகாப்பா இருக்கிறார்.
அதே நேரம் மண்ணில் உதித்த பிள்ளை உதிர்த்தது உயிர்த்தது மண்ணிலேன்னு சொல்றது மண்ணில் உதிர்த்திருக்கிறாருன்னு சொல்லி கலந்தது ஒரு தாலாட்டம். இளம் வயதினிலே காதலும் வீரமும் உயிர் திறந்த பின், உயிரை நாங்கள் இழந்த பின் அல்ல உயிரை விட்ட பின் அது ஒப்பாரியாயும் பிறக்கிறது. காதல் வீரம் என்று ரசிச்சு கொண்டிருந்த நாங்கள் உயிர் விட்டதும் அங்கே ஒப்பாரியாக இசை மாறுகிறது, சோகமாக போகிறது. உயிராகவே இசை உயர்ந்தது. இந்த உலகத்திலே பலருடைய உயிர் துடிப்பு உயிர் நாடியாக இசை இருக்கிறது, பலரை ஈர்க்கிறது. சோகத்திலேயோ மகிழ்ச்சியிலேயோ எதை அனுபவிப்பதற்கும் இந்த இசைதான் காரணமாக இருக்கிறது. அதே நேரம் எதிர்கால சந்ததியில் எண்ணி இசைத்திடுமே என்னும் எடுக்கலாம் அவர்கள் நிச்சயமாக கேட்பார்கள். இன்று அவர்கள் பக்கத்திலும் இசையின் பக்கம் மிக ஆர்வங்கள் இருக்கிறது. ஆகவே எப்படி அந்த இசை வாழ்வோடு இசைந்திருக்கிறது, எப்படி மாற்றங்கள் பெற்றிருக்கிறது, வாழ்க்கையின் ஊட்டத்திலே எப்படி எம்மோடு தொடர்ந்து அடுத்த சந்ததிக்கும் அது போகிறது என்பதை மிக சிறப்பாக தந்திருக்கிற ஜவாசன் செய்திகள். உங்கள் இசை எங்களோடும் இசைந்தது சிறப்பான மாற்றம். அடுத்ததாக நகுலா சிவநாதன் அவரது கவிதையை அழகான குரலில் தர வருவர் வாணிமோகன் அவர்கள். சரி, இது என்ன விண்ணானம் வருகின்றார் நகுலா சிவநாதன் அவர்கள். இது என்ன விண்ணானம்? காலை கடனை முடித்திட நீயும் கண்ணுக்குள் தெரிகிறாய் அம்மா. காலை கடனை முடித்திட நீயும் கண்ணுக்குள் தெரிகிறாய் அம்மா. விண்ணுக்குள் சென்றிட்டா என விண்ணானம் சொன்னவர்கள் அன்று. விண்ணுக்குள் சென்றிட்டா என விண்ணானம் சொன்னவர்கள் அன்று. மண்ணுக்குள் புதையுண்டாலும் இரவு மணிக்கணக்காய் என்னுடன் பேசினாய். மண்ணுக்குள் புதையுண்டாலும் இரவு மணிக்கணக்காய் என்னுடன் பேசினாய். தீயின் சங்கமமானாலும் தீதொன்றும் நீ செய்ததில்லை அம்மா. தீயின் சங்கமமானாலும் தீதொன்றும் நீ செய்ததில்லை அம்மா. உண்மையாய் நேற்று நீ பேசினாய், உளமாற நினைவாய் இருந்தேன். உண்மையாய் நேற்று நீ பேசினாய், உளமாற நினைவாய் இருந்தேன். நீண்ட காலம் பேசவில்லை என்று அம்மா உனக்கொன்று நான் சொல்லணும் ஆசையாய் எழுந்தேன். நீண்ட காலம் பேசவில்லை என்று போட்டுக்கிறார். பேசவில்லை என்று அம்மா உனக்கொன்று நான் சொல்லணும் ஆசையாய் எழுந்தேன். அப்போ உன்னை காணவில்லை. அது என்ன? அம்மா அம்மா ஐயையோ உணர்ந்தேன், அம்மா வந்தது உண்மையல்ல. அப்போ உன்னை காணவில்லை. அது என்ன? அம்மா அம்மா ஐயையோ உணர்ந்தேன், அம்மா வந்தது உண்மையல்ல, கனவே என உணர்வே வந்தது. இது என்ன விண்ணானம்? கனவா காட்சியா? இது என்ன விண்ணானம்? கனவா காட்சியா? காலம்தான் பதிலுரைக்கும். ஏமாறும் நாமும் ஏமாற்றும் கனவும் அற்ப நேரம் தானோ, நினைத்து பார்க்கிறேன் யாவும் கனவோ. இது என்ன விண்ணானம்? கனவா காட்சியா? காலம்தான் பதிலுரைக்கும். ஏமாறும் நாமும் ஏமாற்றும் கனவும் அற்ப நேரம் தானோ, நினைத்து பார்க்கிறேன் யாவும் கனவோ. நகுலா சிவநாதன் அவர்கள் 1802 கவியுடன் வந்திருந்தார். இது என்ன விண்ணானம்? தலைப்படுத்து. அவருக்கு திடீரென்று ஒரு இது என்னடா ஒரு அற்ப நேரம் சொற்ப நேரத்துக்குள்ள வந்து போயிருக்கிறாரு. என்ன விண்ணானமா இருக்கிறது? புதுசாக இப்ப விண்ணானம் என்றால் தொடர்ந்து வந்தால் அது சாதாரண விஷயமா இருக்கு. திடீரென்று அம்மா என் வந்திருக்கிறாரு. இப்படி கனவுல வந்தா சில அவர்களுடைய ஆண்டு திவசம் அல்லது அவருடைய பிறந்த நாள் இப்படி ஏதாவது வருமென்று சொல்லுவார்கள் ஊரிலே. அப்படி அதே நேரம் பாசத்தோடு நாங்கள் நினைச்சு கொண்டிருந்தால் அவர்கள் பிறந்தவர்கள் மக்காரி பேசுவது கூட அதெல்லாம் நினைவுகள், கனவுகளும் கூட வாசியுங்கள் நினைவுகள் தான் நாங்கள் வரும். ஆகவே இது என்ன விண்ணானம்? கனவா காட்சியா? உண்மையானதா அல்லது கனவுதானா? காலம்தான் பதிலுரைக்க முடிந்தெழுந்தால் உண்மை தெரிந்து விட்டு போகிறது. ஏமாறும் நாமும் ஏமாற்றும் கனவும் எல்லாம் அற்ப நேரம், ஒரு கொஞ்ச நேரம் தான். ஆனாலும் ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கோம் பேசியது. நினைத்து நினைத்து பார்க்கிறேன் யாவும் கனவை முடிச்சிருக்கிறது. இதெல்லாம் கனவுதான். ஆனாலும் வந்திருக்கிறார் அம்மா காலையில் விடியும் வரைக்கும். அது உண்மை என்றுதான் அவர் நம்பினார். காலை கடனை முடித்துட்டு நீயும் கண்ணுக்குள் தெரிகிறாய் அம்மாங்கிறார். இப்போ கனவில் வந்த அம்மாக்கும் இவர் காலக்கடனை முடிச்சுட்டு நிமிர்ற போது கண்ணுக்குள்ளே அம்மா தெரிகிறார் போதும் கொஞ்சம் இடிக்கிறது. பார்ப்போம் எப்படி அங்கே இணைத்திருக்கிறார். காலை கடனை முடித்திட நீயும் கண்ணுக்குள் தெரிகிறாய் அம்மா. விண்ணுக்குள் சென்றுட்டாய் என்று விண்ணானம் சொன்னார்கள். நீ இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் நீ தெரியுறியே எப்படி? மண்ணுக்குள் புதைந்தாலும் இரவு மனக்கணக்கால் என்னோட பேசினாய். அப்ப இரவு வந்து பேசுகிறாய்,
காலையில இந்த கண்ணுக்குள்ள தெரிகிறாய். இந்த 2 விஷயத்தை சொல்லுவார் பாப்போம். தீயில் நீ சங்கமமானாலும் நீ தீது செய்ய. இப்போ இறந்தவர்கள் எல்லோருமே ஒன்றில் புதைக்கப்படுவார்கள் அல்லது எரிக்கப்படுவார்கள். அதிலே தீமை செய்தவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள், நன்மை செய்தவர்களும் இருப்பார்கள். ஆகவே என்னுடைய அம்மா தீதொன்னும் செய்யல, ஆனாலும் தீயுக்குள்ளே சங்கமமாகி விட்டார் என்பது ஒரு வேதனையான விஷயமாக பதித்திருக்கிறார். உண்மையாய் நீ நேற்று பேசினாய், உளமாற நினைவாய் இருந்தேன், எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு. நீண்ட காலம் பேசலை என்ற அம்மா உனக்கென்று நான் நீண்ட காலம் பேசவில்லை என்று அம்மா உனக்கொன்று நான் சொல்லணும் ஆசையா எழுந்தேன், அப்போ உன்னை காணேன். அவர் நித்த கனவு முடிஞ்சு எழும்பி சொல்வோம் மண்டைகளை காணேன் என்றார். அது என்ன அம்மா அம்மா ஐயோ உணர்ந்தேன், அம்மா வந்தது உண்மையே இல்லை என்று கனவே என உணர்வு வந்தது. இது என்ன விண்ணானம் என்று முடிச்சிருக்கிறார். ஆகவே இப்போ கனவிலே வந்தார், நான் உண்மையில சில விஷயங்களை சொல்ல வேண்டி வரும்போது அவர் இல்லை என்று உணர்ந்தேன். ஆனா காலையில கடனை முடிச்சு நான் வரும்போது அம்மா தெரிகிறேன். அப்ப கனவுல தெரிஞ்சதால இப்போ அவர் அம்மாவை நினைச்சு கொண்டே எல்லா விஷயங்களையும் செய்யும் போது அம்மா உண்மையில இருக்கிறது போல ஒரு நம்பிக்கை தொடர்வதாக இந்த கவிதை இருக்கிறது. இப்படித்தான் அடிக்கடி அவர் அம்மா பேர் சொல்லிக் கொள்வார். இல்ல இளமை காலத்திலேயே தாய் இழந்தபடியால் அவர்களுக்கு அந்த ஏக்கங்கள் இருக்கும். ஆகவே கனவோடு வந்து கனவிலே பேசி கொண்டிருக்கிறார்கள் இறந்தவர்கள். அது ஒரு சந்தோஷம்தான் உண்மையிலே. சிலர் பயப்படுவார்கள் இறந்தவர்கள் கனவில வேறது. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் அப்படி வந்தா அது சந்தோஷம்தான். ஏன்னா அவர்களுக்கு அது ஒரு சந்தர்ப்பம் எங்களோட பேசிக்கொள்ள, அல்லது எங்களுக்கு அவர்களை கனவில நம்ம அதை பார்த்துக்கொள்ள ஒரு சந்தர்ப்பம். ஆகவே உண்மை என்று நினைத்தேன். ஆனால் அது கனவு என்ற ஒரு சோகம் கவலை இருக்கிறது. ஆனாலும் ஒரு வித்தியாசமான பாணியிலே என்று இப்படிய வளமையான பாணியை விட இன்று சற்று வித்தியாசமாக இருக்கும். இன்னும் உண்ணானா ஆனாலும் அது கனவாக ஆட்சியா என்று நிறைவிலே தெளிவு பெற்றது. சிறப்பான வாழ்த்துக்கள் நகுலா சிவனானவர்களை. ஒரு ஆர்வத்தை கொண்டு வரும், வரிகளை கொண்டு வரும்போதோ அடுத்தது என்ன நடந்தது, நிறைவிலே என்ன நடந்தது. விண்ணானம் என்றா என்ன? விண்ணானம் அது ஒரு புதினம். என்ன புதினமா நடக்குறீங்க? புதினமா சொல்றீங்க? இது பழைய பழையவர்கள் அம்மாக்கள் சொல்றேன். என்ன விண்ணான பாக்க வந்திருக்கிறேன்னு கேட்பாருங்க. அந்த விடுப்பு நல்ல விண்ணானமா தான் கதைக்கிறா போன்னு சொல்லுவார்கள். விடுப்பு பாக்கன்னு சொல்லுவார்கள். விண்ணானம் விண்ணானம் அவரை விடுப்பான்னு சொல்றாங்க. விண்ணானமும் 2 3 கிட்டத்தட்ட ஒரு வித்தியாசமா ஒரு புதினமாக விடுப்பு சொல்றேன். விண்ணானம் பழையாக்கள் அப்படித்தாங்க. நாங்களும் விடுப்பு பார்க்க கொஞ்சம் மாறி விடுப்பு விண்ணானம் தான் புது இன்றைக்கு ஒரு புது சொல்லி மாதிரி எனக்கு இருந்தது. நான் கேள்விப்படையில விண்ணானம் ஜங்லேடிக்கு தெரியாதான் பழைய சொல்லு. நல்லா இருந்தது, நல்லா இருந்து இல்ல உண்மையிலேயே நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. அப்படியான சொற்களை கொண்டு வரும்போது நான் உண்மையிலேயே எனக்கு விண்ணானம் பேசுறது விண்ணானம் இது பழைய சொல். பழைய அம்மா எல்லாம் அம்மமாட அவர் அம்மா எல்லாம் அப்படித்தான் அவர் மற்ற சொல்ல விண்ணானமா தான் சொல்றான்னு சொல்லுவேன். எங்க பாருங்க நித்திரை ஒரு ஆளுக்கு பயங்கர நித்திரை. நானா நோ அடுத்த அழித்திரியா போச்சு பாரு. இல்ல விடை வருவாய் ரமலானிங்க எனக்கு ஒரு ஞாபகம் வருது. அது சென்ற வாரம் வகுப்பு தொடங்கிட்டாங்க வச்சு ஒரு ஆள் சரியான பசி காலையில என்னன்னு கேட்டா ரமலான் எங்களுக்கு அப்ப டீச்சர் பச்சை தண்ணியாக குடிக்க வேணும் வருத்தம் வந்துடும். இல்ல இல்ல அப்படி தண்ணி குடிக்காட்டி ஒண்ணு நடக்காது, எங்களுக்கு சமயம் தான் முக்கியம். மொட்டா கூட கொஞ்சம் பேர் அவையில் வந்து ஈரான் ஈராக் மற்ற அங்காளி நாடு ஒரு 9 பேருக்கிட்ட ரம்லான்காரர் தான். அவர்களுக்கு தண்ணி தான் குடிங்கப்பான்னு சொன்னது. அதுக்கே சண்டைக்கு வந்துட்டார்கள். நாங்கள் தண்ணியை குடிக்க மாட்டோம். ஆனா களைச்சி விழுந்து கொண்டு இருக்கணும். உண்மையில ஒரு நாள் முழுக்க 6 மணி வரைக்கும் சாப்பிடாம இருக்கிற கஷ்டம். 40 நாள் செய்யணும். அது ஒரு பெரும் என்ன 3 நாள் தானே. என்ன முறை 3 நாள் அதான் சொல்றேன். நீங்க வேற விடை வருவாயா போட்டு வா, நீங்க வாசிங்க வேற செல்வி நித்யா. அடுத்து வஜிதா முகமட் அவர்களுடைய கவிதை. அப்பா ராசா. விடைபெறுவாய் ரமலானே, விடைபெறுவாய் ரமலானே, விழித்திருந்தோம் பசித்திருந்தோம் திருமறை ஓதி இருந்தோம் விழி நனைய வேண்டி இருந்தோம். விழித்திருந்தோம் பசித்திருந்தோம் திருமறை ஓதி இருந்தோம் விழி நனைய வேண்டி இருந்தோம். நீண்ட நேர தொழுகையோடு இணைந்திருந்தோம்.
விழிநனைய வேண்டி இருந்தோம், நீண்ட நேர தொழுகையோடு இணைந்திருந்தோம். காசா மக்கள் நிம்மதிக்காய் இருகரத்தை ஏந்தி இருந்தோம். காசா மக்கள் நிம்மதிக்காய் இருகரத்தை ஏந்தி இருந்தோம். உழைத்த பணத்தில் ஏழவரி கொடுக்க வைத்தாய். உழைத்த பணத்தில் ஏழவரி கொடுக்க வைத்தாய். கூடி உண்ணும் பழக்கத்தையும் பகிர்ந்து மகிழும் வழக்கத்தையும் கற்றுத்தந்தாய். உழைத்த பணத்தில் ஏழவரி கொடுக்க வைத்தாய். கூடி உண்ணும் பழக்கத்தையும் பகிர்ந்து மகிழும் வழக்கத்தையும் கற்றுத்தந்தாய். நன்மைகளை அள்ளித் தந்தாய், நாவடக்கம் சொல்லித் தந்தாய். நன்மைகளை அள்ளித் தந்தாய், நாவடக்கம் சொல்லித் தந்தாய். பசி தாகம் உணர வைத்தாய், பள்ளி கஞ்சி குடிக்க வைத்தாய். பசி தாகம் உணர வைத்தாய், பள்ளி கஞ்சி குடிக்க வைத்தாய். மானிடம் சமனே புரிவாய் தினமே, மானிடம் சமனே புரிவாய் தினமே, மீண்டும் வருவாய் ரமலானே, நன்மைகள் அளித்திடுவாய். மானிடம் சமனே புரிவாய் தினமே, மீண்டும் வருவாய் ரமலானே, நன்மைகள் அள்ளி தருவாயே. இன்ஷா அல்லாஹ். இப்ப போயிட்டு இன்னும் ஒரு காவா மீண்டும் என்னென்ன நன்மை கிடைக்கும்? இன்ஷா அல்லாஹ். மீண்டும் இன்ஷா அல்லாஹ். மானிடர்கள் சமனானவர்களே என்று முடித்திருக்கிறார். உண்மையிலே எல்லா மனிதர்களும் சமன் தான். ஆனா எல்லோரும் சமன் தான். ஆனால் அங்கே மார்க்கம் மதம் என்று இருக்கிற போது முரண்பாடுகளை கொண்டு வருவார்கள். அதையெல்லாம் தவிர்த்தால் மனிதர்கள் எல்லாமே சமன் தான், எல்லோருமே. ஆனா எனக்கு ஒரு டவுட் இதுல. காசா மக்களுக்கா ஏந்தி இருக்கிறா? அப்ப எங்கட நாட்டில எல்லாம் இவ்வளவு மக்கள், உலகில எல்லாம் இவ்வளவு மக்கள் எல்லாம் செத்தவர் தானே. அதான் அந்த காலம் போயிட்டல்ல, இது இப்ப நடக்கிறது தானே சொல்றா. இந்த ரமலான தானே சொல்றா. அதற்காகவும் அப்போது வேண்டி இருந்தார், வேண்டி இருப்பார்கள். இந்த காலம் இது, இந்த காலத்துல இந்த நடக்குது. காசா ஒரு பக்கம் நோன்பு, ஒரு பக்கம் அழிவு. அவர்கள் பக்கம் நிறைய அழிவுகள் தானே, உயிரிழப்புகள் இல்ல, இவ்வளவு கஷ்டம். காசாவில எல்லாம் திரும்பவும் தொடங்கி இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியாண்டு பார்க்க கூடாதானே, அழிவு அழிவு தானே. அது என்ன அழிவா இருந்தாலும் உயிரழிவுகள் அழிவு தானே. அது இந்த மதம்ன்றதுக்கு அப்பால உலக மக்களுக்காக வேண்டி நின்றோம், உலக மக்களுக்காக வேண்டி நின்றோம். அது கொமனா வருது தானே. உலக மக்களுக்காக இல்ல, இப்போதைய ரம்லா, அதிலேயே மற்ற நாடுகள்ல அழிவு நடக்கலையா? இல்ல, எல்லா இடமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் உலக மக்களுக்காக போடுறது நல்லா போட்டிருக்கலாம். சரி, விடை பெறுவாய் ராமலானே, இப்போது நீ விடை பெறு, அடுத்த வருடம் மீண்டும் வாங்குறார். விழித்திருந்தோம், பசித்திருந்தோம், திருமறை ஓதி இருந்தோம். இந்த ரமலான் காலத்துல என்னென்ன செய்ய வேணும்? நாங்கள் விழித்திருந்தோம், பசித்திருந்தோம், நித்திரவெல்லாம் இருந்திருப்பாரு. எப்படி விழிப்போடு இருந்திருக்கலாம். இதை செய்யக்கூடாது, சரியான விஷயங்களை கொள்ள இல்லை. அவங்க 6 மணிக்கு 7 மணி சாப்பிட வேணும். பின்னரம் பிறகு இரவுல எதை ப்ரே பண்றதா இருக்கும். அவங்களோட இதுகள் பண்ணிட்டு திரும்ப நினைக்கிறேன் 2:45 திரும்ப சாப்பிட்றேன் நினைக்கிறேன். சில பேர் இப்ப விடிய முடிச்சு போட்டு சாப்பிட்டுட்டு படுத்தா பிறகு பின்னேரம் தான் எழும்பினா. இல்ல, அப்படி படுக்க மாட்டார்கள். நோன்புன்னு சொல்லலாதுதானே படுக்க. இப்ப எங்கிட்ட விட்டு எல்லாம் இந்த பாத்ரூம் வேலை செய்யறதுக்கு ஒரு மனுஷன் வந்து. நீங்கள் இப்ப 17th செஞ்சுரியிலேயே நிக்கிறீங்க. இப்ப 22க்கு வந்து வங்காளம் வந்துட்டு படுக்கலாம். படுக்கலாமா? யார் படுக்க கூடாது. வேலைக்கு போறவர்கள் வேலைக்கு போவார்கள். வேலையால் வந்து அவங்களும் படுத்து ரெஸ்ட் பண்ணி போட்டு சொல்றீங்க. இல்ல இப்ப எங்கட வந்து இப்ப நாங்க வந்து இப்ப 5 மணிக்கு சாப்பிட மாட்டா. பின்னரம் அடுத்த நாள் 5 மணி வரைக்கும் இருப்போம். ஒரு நேரம் சாப்பிட. அப்படிதான் நான் ஊர்ல பிடிச்சது. சரியா? அப்ப நித்திரையும் இல்லை, வெளியில சாப்பிட்றதே இல்லை. மறக்கிற சாப்பாடு தானே, வெளி சாப்பாடே இல்லை. வெளியில எடுத்து சாப்பிட மாட்டோம். அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, விரத மாட்டோம். இப்போ இவர்கள் அப்படி இல்லை, வெளியிலே சாப்பிட. இப்போ அந்த நோன்பு துறக்கிறது அவங்க கடையில் KFC எல்லாம் இங்கே நிற்பார்கள் சாப்பிட. சாப்பிட நித்திரை விடலாம். அப்ப அது சாப்பிடுங்க. நாங்கள் செய்வோமா தானே விரதம் மண்டால இரவில நித்திரை பொதுவாக பார்த்தா அங்க வஜிதாவிட்டே மரக்கறி அங்க மற்றவர் அவர் வீட்டுக்காரர் அவருக்கு இறங்கவே மாட்டுது. சரி, அவரை கதைக்காம சரி ரமலானை பார்ப்போம். அவருடைய கவிதையோடு முதல் பேசிக்கொள்வோம். விழித்திருந்தோம், பசித்திருந்தோம், திருமறை ஓதி இருந்தோம். அந்த மறைகளை ஓத வேண்டும் என்பது ரமலான் காலம். விழி நனைய வேண்டி இருந்தோம், மற்றவர்களுக்காகவும் துயரங்களை போக்குவதற்காகவும். நீண்ட நேர தொழுகையோடு, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட தொழுவார் நினைக்கிறேன். அதே நேரம் ரமலான் நேரத்திலே ஒரு நீண்ட நேர தொழுகையோடு இணைந்திருந்தோம். காசா மக்கள் நிம்மதிக்காயும் நாம் இருகரத்தை ஏந்தி இருந்தோம். உழைத்த மனத்தில் ஏழை வரி. இவர்கள் அந்த ரமலான் நேரங்களில் இந்த ஏழை வரி
நினைக்கிறேன். இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும், பகிர்ந்து உண்ண வேண்டும், கூடி சாப்பிடுற பழக்கங்கள் இது எல்லாத்தையும் ரம்லான் உணர்த்துகிறது என்றும், பகிர்ந்து மகிழுகின்ற அந்த வழக்கத்தையும் இந்த ரம்லான் தான் நமக்கு கற்றுத் தந்தது. ஆகவே இந்த விரதத்தின் மூலம், இந்த நோன்பின் மூலம் பல விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கோம். நன்மைகளை அள்ளி தந்தாய் நாவடக்கம். இந்த நேரங்கள்ல முக்கியமான விஷயம் நாவை அடக்கி கொள்ளணும். 2 விஷயம், ஒன்று சாப்பாட்டிலும் இந்த ருசிகளையோட அடக்கவும், பேசுற போதும் அடக்கவும். 2 இருக்குது. எந்த அடக்கத்தை சொல்லுறீங்க? நாவடக்கம் நீ சொல்லி தந்தாய். இந்த நேரம் அமைதியா இருக்கவும், அளவா இருக்கவும். பசிதாக உணர வைத்தாய். ஒரு மனுஷன் அந்த நோன்பில இருக்கும்போது அந்த பசியினுடைய தன்மை, எப்படி பசியை பொறுக்க வேணும், அல்லது பசி வந்தால் என்னென்ன செய்யும், தலைகிறு இருக்கும், வயிற்றுக்குள்ள இறையும், இப்படியாக பசி தாகத்தை எல்லாம் உணர வைத்தாய். பள்ளி கஞ்சி குடிக்க வைத்தாய். இந்த நோன்பு திறக்கிற போது இவர்கள் அந்த கஞ்சி குடிப்பதாக முதல் முறை சொல்லியிருந்தார். ஆகவே மானிடம் சமனே என்றும் அதை புரிவாய் நீயே தினமாய் எங்களுக்கு சொல்லித் தருகிறாய் ரமலானை. மீண்டும் திரும்பவா, அதுவரை இப்போ நீ மெல்ல மெல்ல விடைபெற்று போ, நன்மைகளை நீ அள்ளி தருவாய் என்ற நம்பிக்கையோடு சொல்லுவாய். தான் கேட்காமல் நீ நிச்சயமாக தருவாய் என்ற நம்பிக்கையோடும் இந்த ரமலான் காலத்திலே அது சார்ந்த விஷயங்களை எப்படி தாங்கள் அனுஷ்டிப்பது, எப்படி அந்த விடயங்கள் இருக்கிறது மிக சிறப்பாக தந்திருந்தார். இன்னைக்கு நாங்களே என்னவும் அவாக்கு சொன்னாலும் ஒன்னும் சொல்ல மாட்டான். என்ன நாவடக்கம் தானே. அதுதான் சொல்லி விடுவோம். செவ்வாய்க்கிழமை ரமலா நேரத்தை கூப்பிட்டு பேசுவோம். அந்த நேரம் அளவா பேசுவார். சரி, அவருக்கு சிறப்பான வார்த்தை சொல்லியபடி இப்போது அமரர் ஜோசப் சின்னத்துரை அவர்களுக்கான கவிதையை நடேசன் தம்பிக்கானது. அவரு தம்பி அவருடைய அவர் அனுப்பி இருக்கிறார். அன்றைய பொழுது வாசித்தார்களாம். அப்ப இங்கேயும் வாசிங்க கொண்டு சொல்லி சரி, அவருடைய இன்று ஜியானரசன் அவர்களுடைய வரிகளாக இதை இணைத்துக் கொள்வோம். பாலும் தேனும் பொழியும் பசுந்தீவில் பெருந்தகைகள் ஜோசப் சின்னத்துரை மேரி திரேசா அமிர்தம் தம்பதிகளின் பேரன்பில் கடை குட்டியாக அவதரித்து 11 சகோதரர்களுடன் கொஞ்சி குலாவி வாலிப பெராயத்திலே உலகம் சுற்றி இந்தியா போய் பல நாடுகள் ஏறி இறங்கி ஜெர்மனி வந்து பிராங்க்ஃபர்ட்டில் பெருமையாக வாழ்ந்து டிஎம்எஸ் கம்பெனியை தனிமையாக நடாத்தி பல உறவுகளுக்கு பதவிகள் கொடுத்து செல்வ சீமானாக வாழ்ந்த சீமான். திரேசாவை கைப்படுத்த நில்ஸ் டிலோன் முத்தாக 3 குழந்தைகளுக்கு தகப்பனாக பாசமிகு அப்பாவாக வாழ்ந்து வந்தீர்கள். நல்மனமும் நாணயமும் முகமலர்வுடன் மலர சகோதரங்களை வெளிநாடுகளுக்கு கூப்பிட்டு உற்றார் உறவுகளுக்கு அள்ளி கொடுத்து கொடை வள்ளலாக பலரும் போற்ற வாழ்ந்தீர்கள் என்று அவருடைய வரலாறை அப்படியே கவிதையாக பதித்திருக்கிறார் நடேசன் அவர்கள். சரி, இது அவருடைய கடந்த எப்படி அவர் வாழ்ந்தார், அவருடைய குடும்ப நிலை என்ன, 3 குழந்தைகள், முத்தான குழந்தைகளுக்கு தந்தையாக இருக்கிறார், சகோதரங்கள் 11 பேரோடு கூடி குழாவி இருக்கிறார், வாழும்போது பலரை சாதித்திருக்கிறார், பல நாடுகளை சென்றிருக்கிறார், பலருக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறார், அவர்களுடைய வருவாயை ஈட்டுவதற்கான அதெல்லாம் தானுமே நல்ல ஒரு உயர்வான நிலையில இருந்திருக்கிறார். ஆகவே வாழும்போது எப்படி சொல்ல என்றால் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரை தெய்வத்தில் வைக்கப்படும். வாழ்க்கையை அழகாக வாழ்ந்தால் அது மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக வாழ்ந்தவர்கள் அவர் வானுரையும் தெய்வத்துக்கு ஈடாக இப்போது அடைந்திருக்கிறார். நாங்களும் அவருடைய ஆன்மசாமி பிரார்த்தித்துக் கொள்வோம். அமர ஜோசப் சின்னத்துரை சபின் நிறைய நீண்ட பேர்கள் சபின் அவருக்கான அந்த வரிகளை இரங்கல் கண்ணீர் அஞ்சலியாக நடேசன் அவர்கள் அவருக்கும் இந்த நேரத்திலே நாம் வாழ்த்துக்கள் கூறிக்கொள்வோம், நன்றியை பகிர்ந்து கொள்வோம் நம்மளோட நினைத்தமைக்கு. சரி, இதுவரை இணைந்த கவிதைகள் இதுவாக இருக்கிறது. யாராவது தவற விடப்பட்டிருக்கிறார்களா? எல்லோருமே அவரவர் பாணியிலே தங்கள் சொந்த தலைப்புகளை கொண்டு தங்கள் சிந்தனைகளை சிதற விட்டிருக்கிறார்கள். ரசித்திருப்பீர்கள், எல்லோருமே ரசித்திருப்பீர்கள். தமிழாக, மனமாக, நானாக, தென்னை மரமாக என்னதான் வேணும் அந்த கொஞ்சம் விரட்டுவதாக, அதே நேரம் விண்ணின் தேவதையை இது என்ன விண்ணானா விடை பெற்று அடுத்த முறைவா
அதில் கண்ணீர் வணக்கத்தோடு நிறைவாகி இருக்கிறது கவிதை நேரம். ஒவ்வொரு பக்கத்திலும் சிறப்பாக தங்கள் தங்களை 50-60 ரூபாய்க்கு வாங்கின தேங்காய் இப்ப போனா 250-275 ரூபாய். இல்ல அது ஒரு வருஷம் தென்னை அந்த நட்டுகளை நட்டு வச்சிருக்கிறாங்க. அப்ப தாங்கள் உருவாக்குறதா நிறைய முந்தியெல்லாம் 50-60 ரூபாய்க்கு வாங்குறது இல்ல, 20-30 ரூபாய்க்கெல்லாம் 5 ரூபாய்க்கெல்லாம் வாங்கினது தானே, 5 ரூபாய்க்கெல்லாம் வாங்கினது தானே தேங்காய் அந்த காலத்துல போன வருஷம் எல்லாம் 45-50 ரூபாய் தானே வாங்கி. என்ன சொல்லுங்க, அதுல என்ன பிரச்சனைன்னா தென்னை மரத்தில் பயணி எடுக்கிறார்கள், மரங்களை காய விடுகிறார்கள், தாங்களாக வைப்பதா இல்லை. எங்கள் வீட்டில தோப்பா அணிக்கிறது, அதை வைத்தவர்கள் எங்களை அப்பூட்டன் அப்பாண்ட அம்மாவுக்கு சீதனம் கொடுத்த போது அம்மாண்ட அப்பப்பா வச்சிருந்தார். அது எங்கள் அப்பா பயனாக்கி தண்ணி விட்டு நாங்கள் நிறைய எடுத்தோம் பயன். இன்று நாமெல்லாம் விளையாடி இங்கேயோ வந்துட்டோம். அங்க இருப்பவர்கள் பயனை மட்டும் எடுக்கிறார்கள், அதுக்கு தண்ணி விடுவது குப்பம் போடுவது. அப்ப இப்படியே போனா 300 இல்ல 3000 ரூபாய்க்கு வந்தாலும் வாங்கத்தான் மற்ற கிலோ படின்னு சொன்னார்கள் தானே. அதுக்குதான் ஒருவர் தேங்காய் உடைச்சி அதை பாதியை திருப்பி கொடுத்தா இந்த 50 ரூபாய்க்கு நீ கேட்ட 100 ரூபாய்க்கு தேங்காய் சொல்லி அப்படித்தான் பாரு. பக்கெட்ல போட்டே நீ கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா இல்ல அப்படித்தான் வரும், இனி வருங்காலம் அப்படித்தான் வரும் கிலோ கணக்கு. நீங்கள் உதவி முந்தின காலங்களில் எல்லாம் எங்கட வீடு கிட்ட ஒரு கடை ஒன்று இருந்தது, காராளி என்று சொல்லுவேன். அந்த கடையில இந்த கஷ்டப்பட்ட ஜனம் அண்டண்டாடு பிழைக்கிற தோட்டங்களுக்கு வேலை செய்யற போட்டு வந்து பாதி தேங்காய் தான் வாங்கிட்டு போறது. அவர் ஒரு தேங்காய் உண்மையில 3-4 கடை இருந்தா அந்த புண்ணியவன் தான் அந்த பாதி தேங்காய் உடைச்சு கொடுத்த ஒரு துண்டு இப்படி கீறி ஒரு கீறல் கொடுத்தா அதை அம்மியில வச்சு அரைச்சு கறிக்கு போடுற காலமும் இருந்தது. என்ன அப்படி ஒரு கீரல் தான் தேங்காய் பாலெல்லாம் அம்மியில வச்சு அரைச்சு கரைச்சு போடுவாரு. அப்படியும் காலம் இருந்தது. மலியும் எப்ப சொல்லுங்க, திருவிழாக்க தொடங்க போகுது 5ஆம் மாதம் 6ஆம் மாதம். அப்ப என்னென்று மலியும் வீணாக்கு வரல, அடிச்சு உடைச்சு வீணாக்கு அடிக்கிறேன். அது காசு கூடிட்டப்பா, கோயில்கள் எல்லாம் இப்போது பளிங்கு மாளிகை அதுதான் என்ன எல்லாம் 1 லட்சம் ரூபாய் காசு கொடுத்து அந்த ரோட்டையே பிளாக் பண்ணி போட்டு அதெல்லாம் அடிக்கிறேன். அதுதான் அது வசதி உடையவர்கள் செய்வார்கள். சரி, நீங்க தேங்காய் உடைக்கிறீங்க, அதுல 4 பேர் எடுத்து கொண்டு போறதுக்கு விடுறீங்களா? இல்ல நீங்க இல்ல இங்க ஒரு கோயில்ல இருக்குது இல்ஃபட்ல, அது வந்து தேங்காய் அடிச்சு போட்டும் சைட்ல அப்படி வச்சிருப்பாரு, விரும்புறவர்கள் எடுத்து போக சொல்லி. அப்ப அந்த சிதற தேங்காய் சாப்பிட எனக்கு விருப்பம், அதுல எடுத்து கடிச்சுக்கிட்டு தான் வரேன். இல்ல இங்க எடுத்துட்டு போவாரு, பேக் எடுத்துட்டு போவாரு, பிரயோசனம் தானே. நான் ஒரு இடத்துல பார்த்தேன், அப்படி லண்டன்ல என்னதான் நினைக்கிறேன், ஒரு பெரிய அந்த டிப்பர் மாதிரி ஒன்றை வச்சு அதை உடைச்சு அதுக்குள்ள போட்டிருக்காரு. அநியாயம், அங்க அந்த விலையில தண்டு இங்க தேங்காய் வந்து இறங்கி அதை அடிச்சு குப்பையில போடுறேன்னு சொன்னா அதெல்லாம் அநியாயம், கணக்கு கொடுக்க வேண்டிய. நாங்கள் எங்கள் பக்கத்திலேயும் தங்கச்சியோட கதை கேட்கல, அம்மாட துவசத்துக்கு திங்கக்கிழமை நடக்கல தேங்காய் கதை சொல்லிக்கலாம்னு சொன்னா தேங்காய் 275 ரூபா தேங்காய வாங்கினேன். அப்படி இந்த கதை சொல்லிக்கலதான் கவிதையை எழுதி விடுவோம் போட்டு கவிதையை பாட்டு சாக்காவும் எடுப்பார்கள். ஒரு சாக்குல 50 தேங்காய் வரும், அது சில 5-6 தேங்காய் ஆளுகள். இந்தியாவில இருந்து முதல்ல இந்த பூச்சி மாதிரி கொண்டு வந்து எல்லாம் பழுதாக்கினேன், இல்ல அதோட எல்லாம் அழிஞ்சு போயிட்டு. அதே நேரம் நடுவது இந்த பேட்டை விட்டது என்ன மேடம் நிக்குது, எல்லாருமே வீட்டுக்குள்ள இருப்பவர்களும் டிவியோட இருப்ப மரம் எல்லாம் வயசுகள் போட்டு வந்து கிடந்த காய்ச்ச தென்னையும். ஒரு பெண்ணொருவர் அவர் அந்த மரங்களை நாட்டு விற்கிறது, உண்மையில நல்ல பெரிய பெரிய ஏக்கர்கள் எல்லாம் நாட்டு பெருமையா சொல்றார். யாராவது வேலை தேடி வருவீனமா, காசு தேடி வருவான், தான் வேலை இருக்கு வாரீங்களாண்டா ஓடிடுவோம். அங்க உள்ள வேலை சொல்ற தாய் வேலைக்கு போகாம இருந்து கொண்டு காசு சம்பாதிக்க சும்மா கை நீட்டி வாங்கினமா, ஆனா வேலை இருக்கு வாங்கின அப்படித்தான் அந்த நாள்ல இருந்து இருக்குது. வேலைக்கு வர மாட்டார்கள், காசு வஜிதாக்கள் இந்த காணி ஒன்றுகளையும் கொஞ்சம் மரம் தான் நிறைய தேங்காய் நல்ல வருமானம். எடுப்பவர்கள் ஆரோ தான் பயன்படுகிறார்கள். ஆனால் யாரோ எடுத்துன்னு போகட்டும், ஆனா தண்ணியை விட்டுடுங்களேன், தண்ணியும் குப்பையை போட்டு பராமரிச்சா 4 சந்ததிக்கு இன்னும் அவர்கள் யாரும் எடுத்துக்கொண்டு எடுக்கலாம் தானே. அதான் எங்கட வீட்லயும் தென்னமரம் இருக்குது, 4-5 தென்னமரம். அதுல நாங்க போனா அதுலதான் நல்ல ஒவ்வொரு நாளும் ஒரு தேங்காய் விழும்.
தொம்மன் சத்தங்க உண்மையில நல்லா இருக்கு. ஒரு நாளைக்கு 5 6 அது நான் உதிச்சு சேர்த்து வச்சு செய்யற கடையில வாங்குறது இல்ல, வீட்டு தேங்காய் தான் தேங்காய் இல்லை சும்மா இருக்கிற அந்த அந்த முன் வாசல்லையே 2 பயிர்களை போடுதல் இல்லை கேட்டா அதுக்கு 1008 காரணம். மழை, பூச்சி, புழு அவங்க சொல்றது. அதான் நான் நேற்று தம்பியோட பேசிக்கிட்டு சொன்னேன். அந்த பெட்டியை காணியது நாங்கள் பிறந்து வளர்ந்தது. அப்போ கேட்டேன் அது பெண்ணடா நடக்குதான்ட்டு. பெரிய எல்லாரும் என்ன வாங்க பெரிய கேட்டை போட்டுருவாங்க சரியா லட்சக்கணக்கில். கேட்டை போட்டுட்டு கேட்டை ஓப்பன் பண்ணிங்கடா ஒன்றுமே இல்லை, சும்மா கிடக்காம அளவுகள். அப்போ நான் சொன்னேன் அதுக்குள்ள தான் நம்ம சும்மா பொழுதுபோக்குக்கு பயிர்கள் போடுறது, வெண்டிக்காய் வேணுமோ பைத்தங்காய் வேணுமோ சும்மா அந்த அந்த முன் இதுக்குள்ள அம்மா சொல்லுவா தான் வாங்கின மோதிரங்களை காட்டுவா. மோதிரங்கள் வேணுமோ செயின் வேணுமோ அந்த பெரிய சட்டியை அவ சொல்லுவான் சீட்டு போட்டு இந்த சட்டிகள் வாங்கினேன் நான் அப்பாட சம்பளத்தில் சேர்த்து. மற்றது இது போட்டு தான் நான் இவ்வளோ நகைகளும் வாங்கினேன் நிறைய. அப்போ இதுக்கண்ணா போட இல்லை, போட்டது வந்து எங்கட தேவைக்கு. ஆனால் பக்கத்து வீட்டுகளுக்கு கேட்கணும் அது ஒரு இதை கொடுத்து. அப்போ நான் நேற்று சொன்ன பொழுது அது ஒரு காலத்தில் இப்போ அங்கே தண்ணி ஊறுது. தண்ணி ஊறுறதுக்கு என்ன நல்ல மண் அது. அப்போ நான் தண்ணியும் ஊறும் அது பயிரையும் எங்கோ மழை வந்தால் ஒன்றும் செய்யலாது. ஆனால் அதுக்காக அப்படி விட்டுறிஞ்சு போ. இப்போ புல்லு கொது கொண்டு இருக்கணுமா ஆஞ்சனு உங்களை திருத்த முடியாதுன்னு சொல்லி உங்களுக்கு கடையில் காசு கொடுத்து தான் வாங்கி சாப்பிடணும். பொருள் கையிலேயே கிடைக்கணும் அந்த சுயமுயற்சிகள் இல்லை. அதோட வாங்கிடலாம் தானே அவங்க சொல்றது. நாங்க இங்க சும்மா 2 சட்டிக்குள்ளேயே ஒரு கத்திரிக்காய் வராதா ஒரு உருளைக்கிழங்கு வராதான்ட்டு இவ்வளவு ஏக்கத்துல இருப்போம். சொந்த வீடுல வாடகை வீடுல இருப்ப கூட பால்கோன்ல வச்சு ஒரு பச்சை மிளகாய் கண்டு வச்சாங்க. பச்சை மிளகாய் வந்தா அதுல 4 பச்சை மிளகாய் வந்து ஆயும்போது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்ன தக்காளி பழத்தை ஆஞ்சு அது இல்ல நீங்க அந்த 2 ஒரு உருளைக்கிழங்கு போடுங்க ஒண்டை போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு தொகை வந்து சரி. அதுவும் அந்த மணல்கள்ல அந்த வீட்டு மணல்கள்ல சும்மா போட்டாலே அது வரும். அப்ப நான் சொன்னேன் சும்மா போட்டு பாருங்க வருமோ நானும் வரும் போடுங்கோ. அதோட நாங்கள் 1 கிலோ இப்போ அதுவும் கூட விலையாக தான் இருக்கும். உருளைக்கிழங்கு ஏற்கனவே விலை தானே அங்கே சரியான விலை. உருளைக்கிழங்கு எப்பவும் விலை அங்கே. அதுக்கெல்லாம் செய்ய மாட்டோம். ஆனால் காசு கொடுத்தா வாங்கினதான் கையில் கொடுத்தா மட்டும் வாங்குவாங்க. அது சரிங்க. நாங்கள் சொன்ன இதுவும் கவிதைகள் சிறப்பாக இருந்தது. எல்லா கவிதைகளும் சிறப்பாக இருந்தது. ரஜினி அண்டன்ல இருந்து கடைசியாக வஜிதா மட்டும் அழகழகான கவிதைகளை எல்லாரும் வாசிச்சிருந்தாங்க. விண்ணின் தேவதை என்றும் என்னதான் வேண்டும் என்று வேண்டும் மனமா அறிவா என்றும் தென்னை மரத்தையும் கொண்டு வாழ்விட ஓட்டம் என்று வந்தது. மற்ற கவிதையை பற்றி கவிதை எழுதினது கவிதையை பற்றிய கவிதை விஜயகவிய விடகவிதம் சிறப்பாக இருந்தது. மற்றது நானாக மற்றது வசந்த ஜெகதீசன் அவர்கள் எழுதிய கவிதை மூலதனம். மற்றது சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்கள் எழுதியிருந்தார்கள் கவிதை. ஸ்ரீ ஜெவா ஸ்ரீதேவிகன் அவர்கள் எழுதியிருந்தார்கள். எல்லோரும் மிகவும் சிறப்பான கவிதைகளாக இருந்தது. எல்லா கவிதைகளும் ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தோம். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். அழகாக தட்டி கொடுத்திருந்தார் விஜயகவரி அவர்களும் இப்போது சிவதர்சினி அவர்களும் மிகவும் தட்டி கொடுத்து அழகாக வாசித்திருந்தேன். நன்றி எல்லா கவிதைகளுக்கும். நன்றி. நானும் எல்லோருடைய கவிதையும் இதுல ராணி சம்பந்த கவிதை இந்த நேரம் தான் நான் அங்கால ஒரு போன் உண்டோ அவசரம் பண்ணா போட்டேன். அதுல கேட்க முடியாம போய்விட்டது. மகிதி எல்லாருடைய கவிதையும் கேட்டேன். அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். தட்டி கொடுத்திருந்த விஜயகௌரி அவர்களுக்கும் 2வது பகுதியில் இணைந்த சிவதர்சினி அவர்களுக்கும் அழகாக எல்லாருடைய கவிதைகளும் தங்கள் விருப்பு தலைப்பு என்ற வழியா அவரவர்கள் தங்களது பாணியில் எழுதியிருந்தார்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் சொல்லும் போது எங்களோட வீட்டுல சொல்லி கொண்டு போற வெளிநாட்டிலேருந்து காசு வருந்தானே அம்மண்டு நீங்கள் இல்ல அதெல்லாம் கொஞ்ச காலம் அது அப்புறம் நம்மட பிள்ளைகள் அனுப்பினோம் நமக்கே தெரியும். வீட்டுல பயிர் வைக்கிற இல்ல கொள்ற இல்லையன்ற கதையை கேட்டுக்கொண்டு இருந்துட்டு சொல்லி கொண்டு போற வெளிநாட்டில இருந்து காசு வந்தானே. காசு போய் வெளிநாட்டுல இருந்து இதுக்கு மட்டும் இப்ப அண்ணன் தம்பியே அக்கா தங்கச்சின்னு கொடுப்பாங்க. பிள்ளைகள் கொடுக்குமா?
இல்ல அதான் பெரியம்மா கொஞ்சம் சின்னம்மா கேட்டு இருந்தா அதோட நான் கொடுக்குறா. உணர்ந்துடுவேன். கொடுக்காது. ம். கொடுக்காதுகள் பிள்ளைகள் கொடுக்குமா? நீங்க நீங்க அவை கொடுத்தீங்க. நமக்கு கொடுக்கணும்னு கேப்பினா நீங்க உடையீங்கன்னா அதுதான். இல்லை இப்போ ஒரு 15 வயது பிள்ளை இங்கே வேலைக்கு போகுது சரியா? இப்போ ஓ லெவல் எடுத்து முடிய அந்த பிள்ளை 15 16 வயசில் ஒரு பார்ட் டைம் வேலைக்கு கட்டாயம் அந்த பிள்ளை போகுது தண்டை தேவைக்கு பாக்கெட் மணிக்காச்சும். அப்போ அந்த பிள்ளை உழைச்சி அதே வயதில் உள்ள பிள்ளைக்கு அனுப்பி சாப்பிட வைக்க முடியாது அவங்களுக்கு. அதுதான் எவ்வளவு எது வைக்க கூடாது. முடியாது. நீங்களுமே ஏதாவது ஒரு வீட்டு தொழிலை செய்யறது கொடுங்கோ அல்லது ஒரு நர்சரிக்கு அனுப்புங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அங்க 30 வயதானாலும் அவர்கள் அங்க வேலைக்கு இல்ல. போற பிளான் போற plan இல்ல. சாப்பிட்டு கொண்டிருக்கிறோமே இங்க ஒரு சகோதரி சாப்பாடுகள் இங்கே அதொன்று நாங்கள் வாழ்த்த வேணும். 15 வயதோ 14 நேற்று ஒரு பிள்ளை செல்றது அவர் வயதும் 14 அப்படித்தான் 12 வயசுலயே பேப்பர் போட போயின்னு தானே. தங்கச்சியா இருக்கு பிறந்த நாளுக்கு தான் ஷூ வாங்கி கொடுத்தாண்டு எங்களை காசு அப்ப அம்மா நீங்க பாக்கெட் மணி இல்ல நான் போறேன் வேலைக்கு பார்ட் டைமா போயிட்டேன் அதை வாங்கி கொடுத்தேன். அது ஒரு சந்தோஷம் அவர்களுக்கு தங்களால முடிஞ்சதை வாங்கி இல்லை அப்படிதான் ஒரு போகுது. தங்கச்சி இங்க வந்து அவ இந்த சாப்பாடு வரிசையில இருக்கிறா, சாப்பாடு ஓர்டர்கள் எடுத்து கொடுக்கறது, இடியப்பம் வச்சு இந்த சாப்பாடு ஓர்டருக்கு எடுத்து விக்கிறது. அங்க உள்ள அக்காக்காரி ஓர்டருக்கு சாப்பாடு எடுத்து சாப்பிடுறது. பாருங்க இந்த காசு பாருங்க இந்த காசுல நடக்குது. உண்மைதான் உண்மை. இந்த காசு அங்க இருக்கு. அப்ப அது கவிதை அது ஒரு அந்த பேஸ்புக்ல பார்த்தேன். அக்கா அடுப்புல வெந்து இடியப்பம் வைக்க அங்க உள்ள அக்கா கால் மேல ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு சாப்பாடு எடுத்து சாப்பிடுறது. என்ன கொடுமைடா, என்ன கொடுமை இது. தான் இன்னும் ஒன்று சொல்லி இருந்தார்கள் ஒருவர் இங்க கிளீனிங் வேலைன்றது அதுவும் ஒரு வேலை தானே, எல்லா வேலையும் வேலை தானே. அப்ப இங்க கிளீனிங் வேலை செய்யதான் அவர் உழைச்சி கிடச்சி அங்க போயிட்டான். அங்கே அவர் நிற்கிற காலத்து அவ்வளவு நாளைக்கும் அதே வேலை செய்கிற ஒரு ஆள் வேணுமாம் வீட்டுக்கு. அப்போ சொல்லி சிரிச்சாருங்க, நீ அதை செய்துபட்டு இங்கே வந்து உனக்கு கொழுப்பு தானே அது. அப்போ தான் நிற்கிறோம் அந்த தன் ஒய்ஃபுக்கும் தங்களுக்கும் சமைச்சு போடணுமாமட்டும் அந்த கிளீனிக் ஒரு வேலையை ஆக்கள் தேடியணுமா. அப்போ என்னத்தை பண்ணுறது? சில விஷயங்கள் நான் நினைச்சால் அது நிறைய வெளியில் ஒன்றா நிறைய இப்படித்தான் நடக்குது. ஏன்னா மற்றவர்கள் எதை நினைச்சிட்டு நான் தாங்க கிளீன் பண்ணேன். ஆனால் இங்கே அரவாசி பெண்களின் வேலை ஐரோப்பாவில் கிளீனிங் தான். அதில் கப்பில் என்னென்னா எல்லாத்தையும் இவர்கள் சமமாக பார்க்கிறார்கள். காசு வருது, நிறைய காசு. இதுவே வீட்டை போனா காசு வராதுன்றபடியா அவர்கள் அப்படி செய்யணும் போல. சின்ன பிள்ளையிலேயே அந்த காசு அப்படி செலவழிக்கிறத காட்டியும் கொடுக்கிறார்கள் தானே பிள்ளைகளுக்கு. மாசம் கிழமைக்கு 1 ரூபாயோ 2 ரூபாயோ அந்த இங்கும் அவர்களுக்கு கை செலவுக்கு பணம் கொடுப்பார்கள். அதை அவர்களே சேமிக்க வச்சு போட்டு அவர்களை இப்ப என்ன தெரிஞ்சவர்கள் இருக்கிறார்கள். சனிக்கிழமைகள்ல இந்த உங்களோட நாட்டுல 1 யூரோ கடை மாதிரி வாங்கி இங்க ஆக்சன் இருக்குது. அந்த கடைக்கு கூடி கொண்டு போட்டு அவைக்கு அந்த கொடுத்த அந்த காசுல இப்ப ஒரு கிழமைக்கு 2 ரூபா, அண்ணனுக்கு 2 ரூபா, தங்கச்சிக்கு 1 ரூபாண்டா அந்த இதுல அவைக்கு அதுக்குள்ள பிடிச்ச இதுல ஒரு மாசம் இதுல ஒரு தடவை கூட்டிட்டு போனா அந்த 8 யூரோ அவர் வச்சிருப்பார், 4 யூரோ வச்சிருந்தா அதுக்குள்ளே அவைக்கு ஏதாவது சாமான் வாங்க சொல்லி போட்டு அவையே காசு பே பண்ண வைக்கிறது. எங்கட குடும்பத்துல நடந்தது. எங்கட பேரனுக்கு பர்த்டே வந்தது. அப்ப மகன் என்ன செய்யார், எல்லாரும் எங்களோட ஃபேமிலி நாங்க எல்லாரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சீனா ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும் சாப்பிட்றதுக்கு. சாப்பாடுலாம் முடிஞ்சதுக்கு பிறகு பே பண்ற டைம் இருந்தானே. அப்ப எங்களோட பேரன் வந்து போறார். எங்கப்பா போறீங்கன்னு நான் பே பண்ண போறேன் சரி அவர் போறேன். அப்ப சரியான ஆச்சரியமா போயிட்டு எங்களுக்கு. அப்ப அந்த மகன் வந்து தான் போய் அதை இது பண்ண. அப்ப நாங்க சொன்ன பாருங்க இந்த புள்ள என்ன சொன்னா தான் இந்த குடுக்குற காசு தானே செய்யற காசு சேர்த்து வைக்கிறது எனக்கு தானே ஒரு ஷாப்ப நான் கொடுக்க போறேன். அவர் வந்து போறாரு என்ன சின்ன வயசுல நான் போறா தான் பே பண்ண போறாரு. அதுகளுக்கு ஒரு சந்தோஷம் தான். அப்படி செய்யறது அப்படி எல்லாம் செய்யற நேரத்துல அங்க ஏனதான வந்து செலவழிக்கிறது சரியான. அங்க இந்த சாப்பிட டிப்ஸ் வைப்பாங்க 500 1000 சாப்பிட்டு 19 இல்ல தாங்குலைக்கு இல்ல ஒரு செய்திருந்தார். அக்கா என்ன கைது சும்மா இந்த நாட்டுல வந்துட்டு இப்ப நாங்கள் போய் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட போறோம்டா நாங்கள் தானே பே பண்ணுவோம். அப்ப அவர்களா சாப்பிட போச்சுனோம்டா 50 ரூபாய் வைப்பினோம். இது நாங்கள் போறோம்டா உங்களோட காசு தானே. கொஞ்ச காலத்துல எல்லாம் முடியும் பாருங்க. கொஞ்ச காலம்
அதான். ம். திரும்ப உழைச்சு 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 வார காலம் வரப்போகுது. அங்க எல்லாரும் உழைக்க வேணும். அதான் திரும்ப அந்த பழைய காலம் மாதிரி வரும். நமக்கும் தான் வரப்போகுது. வேணும் இல்ல வேற வேணும் அப்படி. என்னடா இது நாம ஒரு சில தவறான பழக்கங்களை பழக்கி விட்டதால இங்க நானும் விடைபெற்று எனக்கு ஒரு வேலை நேரம். நன்றி சுவர்சனர்களே. வருகின்றது கவிதை நேரம் பகுதி 1. ராவிஜகரியர்கள் சிவதர்சினி அவர்கள் செல்வியக்கா இணைந்திருந்தீர்கள். நேவிஸ்வரர்களுக்கும் நன்றி. வணக்கம்.